மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நடந்த சேலஞ்ச் டெஸ்ட்டோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் தமிழ் வினாக்கள் 100 வினாக்களுக்கான விளக்கமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மாணவர்கள் எல்லாருமே வினாத்தாளை கொஞ்சம் கையில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கொஷின் நம்ம பிழையாக ஆன்சர் பண்ணியிருக்கோம், எது சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லா மாணவர்களுமே, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே கண்டிப்பாக வினாத்தாளை கொஞ்சம் கையில் வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, வினா எண் 1. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முழு புத்தகமே இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ண கொஷின் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சரி, வினா எண் 1. தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. சரி, இதற்கு சரியான ஆன்சர்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் தான். இதோட விடை என்ன? தொல்காப்பியம் தான். சரி, இதை நீங்கள் புக்கில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. என்னென்னா தமிழ், தமிழ்நாடு, தமிழன், இந்த 3 வார்த்தை எங்கெங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி 3 இலக்கிய நூல்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். சிலப்பதிகாரம் என்ன சொல்லும்? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லும். அப்பர் தேவாரம் என்ன சொல்லும்? தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லும். நம்மளுடைய தொல்காப்பியம் தான் தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது. நன்னூல் இலக்கணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுது. அப்போ முதல் வினாக்கு தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படிங்கிற இந்த வினாக்கு சரியான ஆன்சர் என்னன்னா தொல்காப்பியம் தான். வினா எண் 2. தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துருவோம். கூற்று 1. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் கப்பல் பறவை. கூற்று 2. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. கூற்று 3. உலக சிட்டுக்குருவிகள் தினம், அதாவது நாள் மார்ச் 21. இந்த வினாவை நல்லா ஆராய்ந்து பாருங்க. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் ஆர்டிக் ஆலா தான். நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்டிக் ஆலா தான் இதுக்குரிய ஆன்சர். அப்ப இங்க நமக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. 2வது வினா பாருங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை, அதாவது 400 கிலோமீட்டர்னு சொல்லி உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. அது கப்பல் பறவைக்கு வரும். அப்ப இது ரெண்டுமே, இதுவும் தப்பு, மாத்தி கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. சரி, அடுத்தது உலக சிட்டுக்குருவிகள் தினம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், மார்ச் 20. ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மார்ச் 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கூற்று 3மே தவறு தான். அப்போ என்ன ஆன்சர் எடுக்கணும்? நம்ம அனைத்தும் தவறு அப்படிங்கிற ஆன்சரை தான் எடுக்கணும். அடுத்தது வினா எண் 3. மேதினி என்ற சொல்லின் பொருள் யாது? இந்த மேதினி அப்படிங்கனாலும் வையம் அப்படின்னாலும் புடவி அப்படின்னாலும் என்ன பொருளை தான் நமக்கு தருது? உலகம் அப்படிங்கிற பொருளை தான் தரும். மேதினியோட பொருள் என்னப்பா? உலகம் அப்படிங்கிற பொருளை தான் தரும். கடல்னா ஆழி அப்படின்லாம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். மேதினி என்ற சொல்லோட பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் உலகம் தான். சரி, வினா எண் 4 போயிடலாம். இன்பத்தமிழ்னு நம்ம ஒரு பாட்டு படிச்சிருப்போம். பாரதிதாசனுடைய ஒரு பாட்டு படிச்சிருப்போம். அந்த பாடலுக்குள்ளேருந்து பொறுத்துக நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்மளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். இந்த பாட்டை நல்லா மனனம் செஞ்சுருந்தீங்கன்னாலோ இல்லை உள்ளார்ந்து படிச்சிருந்தீங்கன்னாலோ ரொம்ப எளிமையாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். விளைவுக்கு நீர், அதாவது சமூக விளைவுக்கு நீர் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். அப்ப ஏக்கு 2. அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல கொடுத்துருப்பாங்க. 2, 4, 1, 3. அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த பாட்டை ரொம்ப எளிமையாக மனனம் செஞ்சுக்கலாம், இல்லை உள்ளார்ந்து படிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக இதுக்கு சரியான ஆன்சர் நம்மளால கொடுக்க முடியும். சரி, வினா எண் 5. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. மேன்மை, அழைத்தல், அழகு, ஆற்றல், இந்த 4 ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. முதல்ல இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியணும்.
மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையுடைய 12 பொருள் நமக்கு புத்தகத்தில், தமிழ் புத்தகத்தில் முதல் பருவத்தில் கொடுத்துருப்பாங்க. பெரிய, திருமகள், மேன்மை, அழைத்தல், அழகு அப்படின்னு சொல்லி 12 பொருள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 12ஐயுமே மனனம் செஞ்சுருந்தா தான் இந்த வினாக்கு சரியான ஆன்சரை எடுக்க முடியும். அப்போ மா அப்படிங்கிற சொல்லுக்கு மேன்மை, அழைத்தல், அழகு அப்படிங்கிற பொருள்லாம் வரும். ஆற்றல்ங்கிறது வராது. அது உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பானது என்ன, இதில் பொருந்தாதது என்ன? ஆற்றல் அப்படிங்கிற வார்த்தை தான் பொருந்தாத வார்த்தை. சரி, அடுத்தது வினா எண் 6. நல்லா வாசிச்சு பாருங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்கள் யாரை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் 2 விஷயம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர்னு சொல்லி நெல்லை சு முத்துவதான் அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் ஆப்ஷன் ஏவை பாருங்க, டாக்டர் கை சிவன். சிவனை அப்துல் கலாம் எப்படி அழைச்சிருப்பாருன்னா மென்பொறியாளர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. அப்போ அந்த இடத்துல நமக்கு சின்ன குழப்பம் வரலாம். நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர்னு யாரை சொல்லியிருப்பாங்க? நெல்லை சு முத்துவ சொல்லியிருப்பாங்க. சிவனை என்னன்னு சொல்லியிருப்பாரு? மென்பொறியாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, அடுத்தது மயில்சாமி அண்ணாதுரைய இளைய கலாம்னு சொல்லி எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடியவர் யார் தான்? மயில்சாமி அண்ணாதுரை. சரி, இவரை பற்றி தெரியும். வளர்மதி அப்படிங்கிறவங்க ரிசார்ட் 1ல் நமக்கு முக்கியமான விஷயங்களை செஞ்சு கொடுத்தவங்க. அப்போ தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்கள் யாரை பாராட்டினாங்க அப்படின்னா இந்த வினாக்கு என்ன ஆன்சரு? நெல்லை சு முத்து. சரி, அடுத்தது பூவின் 7 நிலைகளை சரியான முறையில் அமைத்தெழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு வினா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ் புத்தகத்தில் முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய வினாவை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பார்த்துருவோம். பூவுடைய 7 நிலைகள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதை வரிசைப்படி மாற்றாமல் படிச்சிருக்கணும். நம்மளுடைய புத்தகத்திலே அப்படிதான் ஒரு செம்பருத்தி செடியோட ஒரு பிக்சரில் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. அரும்பு, மொட்டு, முகைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வரிசை மாறாமல் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வினாக்கு ஆன்சர் பண்ணலாம். சரி, அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். அரும்பு 1 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இது 1. சரி, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிற 7 நிலைகளையும் இங்கே வரிசைப்படுத்தி எழுதியாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லி 7வது வினாக்கு இது எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் எதுவாக தான் இருக்கும்? பியாக தான் இருக்கும். இந்த 7 நிலைகளை சரியாக படிச்சிட்டோம்னா இந்த வினாக்கு ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, வினா எண் 8. தவறான இணையை தேர்ந்தெடு. புத்தகத்துடைய எல்லா பாடத்திலையும் பின்னாடி என்ன வந்திருக்குன்னா கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ பார்த்துருவோம். இதில் தவறான இணை ஏதோ ஒன்று இருக்குது, அதை உங்களை எடுக்க சொல்கிறாங்க. இணையம்னா இன்டர்நெட் தான், இது கரெக்டு. அடுத்தது புலனம்னா வாட்ஸ்அப் தான், இது நமக்கு தெரியும். இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. குரல் தேடல் அப்படிங்கிறாங்க. இந்த தேடல்ங்கிற வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆனால் இந்த இடத்துல ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? வாய்ஸ் கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இது தவறு. என்னன்னு வரணும்? வாய்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி தான் வரணும். அப்போ இதில் தவறான இணைன்னு சொல்லி குரல் தேடலுக்கு வாய்ஸ் சர்ச் வரணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வாய்ஸ் கால் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. தேடுபொறிக்கு சர்ச் இன்ஜின், இது கரெக்டு தான். அப்போ தவறான இணையை தேர்ந்தெடல. இதில் தவறான இணை எதுதான்? நம்மளுடைய குரல் தேடலுக்கு வாய்ஸ் கால்னு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கால் வரக்கூடாது, வாய்ஸ் சர்ச் வரணும். சரி, அடுத்தது வினா எண் 9. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. நற்றிணை, தொல்காப்பியம், கார் 40, பதிற்றுப்பத்து அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்து நமக்கு இலக்கியத்தில் ஒரு பாட்டை கொடுத்து, அதாவது ஒரு வாக்கியத்தை கொடுத்து இது எந்த இலக்கியத்தில் வரும்பா கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரி, நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படிங்கிற வார்த்தை எதில் இடம்பெற்றிருக்கு? பதிற்றுப்பத்தில் தான் வரும். அதாவது வெள்ளை ஊசியால் தைத்த செய்தியை சொல்லக்கூடிய இலக்கியம்னு சொன்னால் பதிற்றுப்பத்து தான்.
அதுவே அப்படியே இதில் நமக்கு எந்த இடத்துல நம்ம பிழை பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். 10 ஆன்சர் பண்ணியாச்சு. ஆனால் நற்றிணையிலையும் ஒரு விஷயம் வரும். என்ன வரும் அப்படின்னா, சுறாமீன் தாக்குனதுனால நரம்பால தைத்த செய்தி அப்படின்னு சொல்லி நற்றிணையிலையும் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே தைக்கிறது தான். ஒன்று வெள்ளை ஊசியால தைக்கிறது, இன்னொன்று நரம்பால தைக்கிறது. எதுங்கிறத நம்ம சரியா தெளிவுபடுத்திக்கணும். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாம். வெள்ளை ஊசி 10 ரூபா அப்படின்னு சொன்னோம்னா இந்த விஷயத்த கரெக்டாக எடுத்துடலாம். நற்றிணைனா நல்ல நரம்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நரம்பால தைத்த செய்தியை நற்றிணையிலையும், வெள்ளை ஊசியால தைச்ச செய்தியை 10 சொல்றாங்க. படிக்கும் போதே எந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறத பிரித்து அதுக்கு ஷார்ட்கட் போட்டோம் அப்படின்னா கட்டாயமா இதுல ஆஸ்லேஷனே வராது. நம்ம கரெக்டாக குழம்புற மாதிரி ஆப்ஷன் 7 வச்சிருக்காங்க. நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா டைரக்டா 10 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்துடலாம். புரிஞ்சுதாப்பா? நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுதான்? 10 தான். சரி, நற்றினை சுறாமீன் தாக்குனதுனால நரம்பால தைத்த செய்தி அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது வேற கொடுத்துருக்கக்கூடிய 2 எதை சொல்லுதுங்கிறத பார்த்துருவோம். தொல்காப்பியம் எதை பத்தி சொல்லுது? உலக உயிர்களை 6ஆகவும் உலகத்தை 5ஆகவும் பிரிச்ச நூல்னு சொல்லி தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாங்க. நிலம் தீ அப்படின்னு சொல்லி 5ஆ பிரிச்சோம், உலக உயிர்களை 6ஆ பிரிச்சோம்னு சொல்லி தொல்காப்பியத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரி, இது ஒண்ணு முடிஞ்சது. இதை பத்தி தெளிவாயாச்சு. கார் 40ல கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எந்த நூலை நம்ம எடுக்கணும்? கார் 40 எடுக்கணும். அப்ப 4 இலக்கியங்களும் 4 விஷயத்த சொல்லுது. 4த்துலயும் தெளிவாகியாச்சு அப்படிங்கிறது பார்த்தாச்சு. சரி, அடுத்தது பார்ப்போம். வினாயன் 10. கீழ்கண்ட எந்த வரிசையின்படி இளங்கோவடிகள் தமது சிலப்பதிகாரம் காப்பியத்தில் இயற்கையை போற்றி புகழ்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் நல்ல ஆழ்ந்து படிச்சா இந்த வினாக்களை ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எந்த வரிசையில இளங்கோவடிகள் எதை முதல்ல வச்சு, எதை 2வது வச்சு, எதை 3வது வச்சு இயற்கையை புகழ்ந்துரைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுடைய புத்தகத்துல மேலோட்டமா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஆழ்ந்து படிச்சிருந்தா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரி, எப்படி முதல்ல போற்றுவார் அப்படின்னா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்னு இந்த வரிசையில தான் புகழ்ந்துரைச்சிருப்பாரு. நம்ம ஆனா ஆன்சர் எடுக்கும்போது எப்படி எடுப்போம்னா, ஞாயிறு தான் முதல்ல போற்றிருப்பாங்களோன்னு சொல்லி இதுல எடுக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல அவர் எப்படி புகழ்ந்திருப்பாருன்னா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்னு முதல்ல நிலாவை தான், திங்கள் தான் என்னப்பா? நிலவு தான். நிலாவை போற்றி தான் முதல்ல புகழ்ந்துரைச்சிருப்பாரு. ஞாயிறு அப்படின்னா கதிரவன், அடுத்தது மழையை சொல்லி புகழ்ந்துரைச்சிருப்பாரு. இந்த வரிசையில தான் இயற்கையை போற்றி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை படைச்சிருப்பாரு. திங்கள், ஞாயிறு, மழை. சரி, அடுத்த வினா போயிடலாம். வினாயன் 11. தவறான இணையை தேர்ந்தெடு. கொங்கு, மகரந்தம். இது கரெக்டா அப்படின்னா கரெக்டா. அதாவது சொல்லும் பொருளும்ல இருக்கக்கூடியது, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்ல இருந்து நமக்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க. கொங்குனா என்ன? மகரந்தம். அலி அப்படின்னாலும் கருணைன்னு தெரியும் நமக்கு. திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். இந்த இடத்துல என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? சிகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆணை சக்கரம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரி, அடுத்தது டில நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மேருனா இமயமலை. இதுவும் கரெக்ட் தான். அப்ப தப்பான வினா, நமக்கு தப்பான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? திகிரினா ஆணை சக்கரம்னு இருக்கணும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? சிகரம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் ஆன்சர். அதாவது தவறான இணை இதுதான், மற்ற எல்லாமே கரெக்டா இருக்குது. சரி, அடுத்த வினா போயிடலாம். வினாயன் 12. சரியான கூற்றை தேர்ந்தெடு. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். கூற்று 2. காவிரியாறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சேர மன்னன். கூற்று 3. அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு அருள் செய்பவன் பாண்டிய மன்னன். முதல்ல இது எங்கிருந்து வந்ததுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். எங்கேருந்து வந்திருக்கோம்? சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த திங்கள், ஞாயிறு, மழை 3த்துலையும் பாட்டு எழுதியிருப்பாங்களா, அந்த பாடல் வரிகளுக்குள்ளே தான் நமக்கு வினா கேட்டிருக்காங்க. முதல் கூற்றில் என்ன சொல்றாங்க?
தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். சோழ மன்னன் அப்படின்னாலே என்ன மலர் மாலை தான் அணிவாங்க? ஆத்தி மலர் மாலை தான் அணிவாங்க. சேர மன்னர்கள்னா பனம்பூ மாலையை அணிவாங்க. பாண்டியர்கள்னா வேப்பம்பூவை அணிவாங்க. அப்ப கொடுத்துருக்கக்கூடிய கூற்று, முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய கூற்று நமக்கு சரியா தான் கொடுத்துருக்காங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிபவன் யாரு தான்? சோழ மன்னன் தான். சரி, இது கரெக்ட். கூற்று 2, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சேர மன்னன். நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் படிக்கிறோம். சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே வருவாங்க. ஆனா முழுக்க முழுக்க தொடங்கினது எங்க தான் நமக்கு தொடங்கியிருக்கோம்? சோழ தேசத்துல தான் தொடங்கியிருக்கும். முதல்ல சோழர்களையும் இயற்கையும் போற்றி தான் இந்த நூலையே, அதாவது அவர் திங்கள் ஞாயிறு மலைன்னு சொல்லி சோழ மன்னனை எடுத்துக்காட்டா சொல்லி அந்த 3 விஷயங்களையும் சோழ மன்னனோட சேர்த்து புகழ்ந்து தான் அந்த நூலையே எழுதியிருப்பாரு. பாட்டு ஃபுல்லாவே சோழ மன்னனை பத்தி தான் சொல்லியிருப்பாரு இளங்கோவடிகள். அப்ப காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாரு? சோழ மன்னன் தான் வரணும். இந்த என்ன கொடுத்துருக்காங்க? சேர மன்னன். காவிரி அப்படின்னாலே சோழ தேசம் தான்ப்பா. அதை வச்சு இந்த வினாக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 3வது பாருங்க, அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு அருள் செய்பவன் பாண்டிய மன்னன். இதுவும் தவறுதான். இதுவும் யாரு தான்? சோழ மன்னன் தான். பாடல் வரிகளிலே நமக்கு இதோடைய விளக்கத்தை நம்ம படிச்சிருப்போம். அப்ப சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறதுல எது மட்டும்தான் நமக்கு சரியா அமைஞ்சிருக்கு? கூற்று 1 மட்டும்தான் நமக்கு சரியா அமைஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே தவறுதான். சரி, வினாயன் 13 பிரித்து எழுதுக. பாகற்காய். பாகற்காயை எப்படி பிரிக்கணும்? முதல்ல பாகற்காய்க்கு என்ன பொருள் நமக்கு புத்தகத்தில் படித்தோம்? இனிப்பு அல்லாத காய் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அதுக்கு நமக்கு புத்தகத்திலே பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு பிரிச்சிருப்பாங்க? பாகு கூட்டல் காய் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்களா? கிடையாது. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்னு பிரிச்சிருப்பாங்களா? இதுதான் கரெக்ட். பாகல் கூட்டல் காய்னு பிரிச்சிருக்க மாட்டாங்க, பாகுல் கூட்டல் காய்னு சொல்லியும் பிரிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இது எல்லாமே தவறு தான். எப்படிதான் பிரிக்கணும்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுனா இனிப்பு, இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. சரி, 13வது வினாயன் 13 முடிஞ்சிருச்சு. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். சரி, வினாயன் 14 பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல உலகம், ஒளி, முடி, உயிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, உலகம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம். ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி அப்படிங்கிறது தொல்காப்பியம் வினையியல்ல வரும். அடுத்தது உயிர் அப்படிங்கிறதும் தொல்காப்பியம் கிளவியாக்கத்துல தான் வரும். சரி, அப்ப பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிற விஷயத்துல உலகம்ங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம், ஒளிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம். இந்த தொல்காப்பியத்துல இந்தந்த பிரிவுல இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பாக்ஸ் நியூஸ்ல படிச்சிருப்போம். 3வது விஷயமான முடி அப்படிங்கிறது தொல்காப்பியம் வினையியல்ல நமக்கு வரும். 4வதா கொடுத்துருக்கக்கூடிய தொல்காப்பியம் கிளவியாக்கத்துல தான் வரும். அப்ப வித்தியாசமானது எது? முடி அப்படிங்கிற பொருள் தான். அப்ப இதுதான் நமக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுனா தொல்காப்பியம் கிளவியாக்கத்துல வரக்கூடிய இந்த 3த்தையுமே ஒன்னா வச்சாச்சு. இது மட்டும் தான் பொருந்தாதது, இதை எடுத்தாச்சு. சரி, இது பார்த்தாச்சு. அடுத்தது போலாம். பொறுத்துக. இதுவும் அதே பாக்ஸ் நியூஸ்ல தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கட்டாயமா மனனம் செய்யக்கூடிய பகுதி. பொறுத்துகளை பாருங்க. குறுந்தொகை, திருக்குறள், அகநானூறு, தொல்காப்பியம், ஊர், அரசு, கோடை, மீன் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னங்கிறத பார்த்துருவோம். சரி, குறுந்தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த இலக்கியத்துல நிறைய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். இங்க கொடுத்துருக்க கூடியதுல மீன் அப்படிங்கிற வார்த்தை தான் குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. சரி, திருக்குறள் அப்படிங்கிறதுல அரசு அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். திருக்குறள்ல நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை அரசு. அகநானூறுல கோடை அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியத்துல ஊர் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. 4, 2, 3, 1 ஆன்சர் டி. இதெல்லாம் நீங்க எளிமையா ஷார்ட்கட் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, கோடை காலத்தை அகத்தோட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் போட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப விரைவா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். வினாயன் 15 முடிஞ்சது. வினாயன் 16
பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என கூறியவர் யார்? பறவைன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சலீம் அலி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா பறவைகள் பத்தின தன்னுடைய வாழ்நாள்ல பெரும்பாலான பகுதியை பறவைகளுக்காகவும் அதை ஆராய்ச்சி பண்றதுக்காகவும் ஒதுக்குனவர் யாருன்னா சலீம் அலி தான். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகத்துல மனிதன் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னதான்? சலீம் அலி அப்படிங்கிறது தான். அடுத்தது வினாயன் 17 பார்த்துடலாம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைகின்றன. கூற்று 2, வளஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. கூற்று 3, இடஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, ந, ஞ அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. முதல்ல கூற்று 1 கவனிங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சரியான விஷயம்தான், ரொம்ப எழுதுறதுக்கு எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த கூற்று கரெக்ட் தான். அடுத்தது பாருங்க, வளஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ல, இடஞ்சொலி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, ந, ஞ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. வளஞ்சொலி எழுத்துக்கள் நமக்கு மொத்தம் எத்தனை தான்? 5 தான். ஆ, ஏ, ஔ, ந, ஞ. இது எல்லாமே எங்க தான் வரணும்? இங்க வந்துடணும். இடஞ்சொலி எழுத்துக்கள் டாயால இங்க வரணும். அப்ப இது ரெண்டுமே மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே தவறு தான். சரி, அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 2, 3 தவறு அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இருக்கு ஆன்சர். சரி, வினாயன் 18 பார்த்துடலாம். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்க, இத பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. வெள்ளம் 10, புகழ் தொல்காப்பியம், அன்பு அகநானூறு, வேளாண்மை கலித்தொகை. எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு பாக்ஸ் நியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வினாக்கள் கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்க, ஆப்ஷன் ஏல வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தை 10 தான் இடம்பெற்றிருக்கும். இது சரியா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது புகழ் அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். இதுவும் சரியா தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3 பாருங்க, அன்பு அகநானூர்னு கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் தவறான விடையா நமக்கு தெரியுது. அதாவது தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய தொல்காப்பியத்திலையும் திருக்குறள்லையும் மட்டும்தான் இந்த அன்புங்கிற வார்த்தை வந்திருக்கும், அகநானூர்ல வந்திருக்காது. இது தப்பு. சரி, வேளாண்மை அப்படிங்கிற வார்த்தை கலித்தொகையில இடம்பெற்றிருக்கு. இதுவும் கரெக்ட் தான். அப்ப பொருந்தாத இணை எதுதான்? அன்பு அகநானூறு அப்படிங்கிற வார்த்தை தான். 18க்கு அப்ப ஆன்சர் என்ன? சி. இதுதான் ஆன்சர். சரி, 19 பாருங்க. வினாயன் 19 கூற்று உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படுகின்றன. காரணம், முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, கூற்ற பாருங்க. உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படுகின்றன. சார்பெழுத்துக்களை நம்ம படிக்கும் போதே முதல் வார்த்தை என்ன வரும்? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படைன்னு அந்த வரிசை அப்படியே 10க்கும் நீண்டுட்டு போகும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படுகின்றன. சார்பெழுத்துக்கள்ல தானே அது வருது, முதல் வார்த்தையே அதான் வரும், உயிர்மை தான் வரும். அப்ப கூற்று கரெக்ட் தான். சரி, காரணம் பாருங்க, முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்தது தானப்பா முதல் எழுத்துக்களான 30ன்னு சொல்றோம். அப்ப முதல் எழுத்துக்களை இது சார்ந்து வர்றதுனாலதான் இவை சார்பெழுத்து வகையில வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லியிருக்காங்க. காரணமும் கரெக்ட் தான். அப்ப இதுக்கு என்ன? கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். வினாயன் 19 முடிஞ்சது. வினாயன் 20 பாருங்க. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது என கூறியவர் யார்? யார் இதை கூறியிருப்பா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் பாடியிருப்பார். துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரா? அந்த பாட்டுல பாடியிருப்பார், மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோடையுடன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்புல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. முடியரசனும் கிடையாது, தாராபாரதியும் கிடையாது, ஔவையாரும் கிடையாது. ஔவையார் மூதுரை ஏற்றிருப்பாங்க. தாராபாரதி பாரதம் இன்றைய நாற்றாங்கால்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. முடியரசன் நானிலம் படைத்தவன் சொல்லி தமிழர்கள் சார்ந்த ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு. ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். சரி, வினாயன் 21
தனித்து இயங்காமல் முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கும் சார்பெழுத்து. சார்பெழுத்து வகையில வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கொடுத்துட்டு உயிரையும் மெய்யையும் சார்ந்து மட்டும் வரக்கூடிய சார்பெழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கட்டாயமா ஆயுதம் அப்படிங்கிற வார்த்தை தான் இதுக்கு ஆன்சர். எப்படி மேம் ஆயுதம்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். அஃது, எஃகு அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. முதல் எழுத்து, அதாவது ஆயுதம்ங்கிறது ஆன்சர். இந்த கொஷினை கவனிங்க. தனித்து இயங்காமல் முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கும் சார்பெழுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆயுத எழுத்து எப்பவுமே தனித்து இயங்காதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா எதையும் சார்ந்து இயங்குதான் உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கக்கூடிய சார்பெழுத்துன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கவனிங்க. இது ஒரு ஆயுத எழுத்து இடம்பெற்ற ஒரு தொடர். இதை பாருங்க. அஃது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்துங்கிறது தெரியும். தூங்கிறது உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப உயிர் மெய், உயிர்மெய் அதாவது உயிரெழுத்து மெய் எழுத்து ரெண்டுத்தையுமே சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்தா எதுதான் இருக்கு? ஆயுதம் தான் இருக்கு. அப்ப வினா எண் 21க்கு நம்ம என்ன ஆன்சர் எடுக்கணும்? ஆயுதம் அப்படிங்கிற ஆன்சரை தான் எடுக்கணும். சரி, வினா எண் 22 பாருங்கப்பா. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக வள்ளுவர் குறிப்பிடப்படுபவை அப்படின்னு சொல்லி இந்த வினா கேட்டிருக்காங்க. திருக்குறள் மனனம் செஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் படிச்சிருப்போம். பணிவும் இன்சொல்லும் யாருக்கு ஒருத்தருக்கு இருக்கோ அந்த ரெண்டுமே அவங்களுக்கு போதும், எக்ஸ்ட்ரா அணிகலன் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? பணிவு இன்சொல். திருக்குறள் பகுதியை நல்லா மனனம் செஞ்சிருந்தா அதுக்கு ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, வினா எண் 23 பாருங்க. கிளைமேட் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. கலைச்சொல் அறிவும் எல்லாருமே இதுல படிச்சிருப்போம். ஆனா இதுல நமக்கு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கவனிங்க. கிளைமேட் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக அப்படின்னு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? வானிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வானிலையும் தட்பவெப்பநிலையும் தான் நம்மளை கொஞ்சம் குழப்பம். என்னன்னா கிளைமேட்டுக்கு இதுக்கு வருமா இதுக்கு வருமானு சொல்லி நல்லா கவனிச்சுக்கணும். வானிலைக்கு வெதர் அப்படிங்கிற ஆங்கில சொல் தான் வரும். கிளைமேட்டுங்கிறது தட்பவெப்பநிலைக்குரிய சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ கிளைமேட்டுக்கு என்னப்பா ஆன்சரு? தட்பவெப்பநிலை. வெப்பநிலைக்கு என்னன்னு சொல்லுவோம்? டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மழைப்பொழிவுக்கு ரெயின்ஃபால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுக்கலாம், ஆங்கிலத்தில் எடுக்கலாம். அப்போ கிளைமேட் அப்படிங்கிற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தட்பவெப்பநிலை தான். வானிலை வராது. வானிலைக்கு நம்ம வெதர்னு தான் சொல்லுவோம், கிளைமேட்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஆன்சர் என்னப்பா? தட்பவெப்பநிலை. சரி, அடுத்தது வினா எண் 24 பாருங்க. பொறுத்துக. கழனி, மரம், சமர், ஆளி அப்படின்னு சொல்லி 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. முடியரசனுடைய நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்லேருந்து நமக்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமா கவனிங்க. கழனி அப்படின்னா என்னப்பா? இதில் 4 கழனின்னா என்னன்னு சொல்லுவோம்? வயல்னு சொல்லுவோம். 2. சரி, மரம், மரம்னா என்ன சொல்லுவோம்? வீரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, சொல்லும் பொருளும்ல இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சமர்னா போர், ஆழினா கடல். 2, 4, 3, 1 அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். சரி, இந்த வினா முடிஞ்சது. அடுத்தது 25வது வினா. எந்த ஆண்டு எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும் என்னும் நூல் நோபல் பரிசு பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான வினா. கிழவனும் கடலும் புதினத்துக்கு 1954 தான் நமக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப நல்லா படிச்சிருப்போம், நம்ம எளிமையா படிச்சிருப்போம். சரி, அடுத்த வினா பாருங்க. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. கொம்புத்தேன், காட்டுத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. இதுல கவனிங்க. கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் இது 3மே முத்தேன்ல வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த காட்டு தேன்கிறது நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். இந்த 3மே முத்தேன் தான். என்னென்ன தேன்? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். அப்ப பொருந்தாத சொல் எதுதான்? காட்டுத்தேன் அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். ஆன்சர் என்னப்பா? பி தான் ஆன்சர். சரி, வினா எண் 27 பாருங்கப்பா. கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பாருங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கூற்று 1. கூற்று 2 பாருங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். கூற்று 3. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, கூற்று 1 பாருங்க.
ஆப்பிரிக்காவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பள்ளி புத்தகத்தில் படிச்சிருக்கும் போது ஆப்பிரிக்கான்னு சொல்லி படிச்சிருக்க மாட்டோம், ஐரோப்பால இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப இந்த இடத்துல ஐரோப்பான்னு வந்திருக்கணும், நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க மாத்தி ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு. சரி, ரெண்டாவது பாருங்க, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர் தான், இதை நம்ம படிச்சிருப்போம். மூணாவது பாருங்க, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். கூற்று 2ம் சரிதான், கூற்று 3ம் சரிதான். எதுதான் தப்பு? கூற்று 1 தான் தவறா நமக்கு கொடுத்துருக்காங்க. 27 வினாயன் 27க்கு ஆன்சர் என்னப்பா? ஏ தான். சரி, அடுத்தது வினாயன் 28. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வினா நமக்கு கேட்டிருக்காங்க. செயற்கரிய செய்வார் பெரியோர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் நம்ம படிச்சிருப்போம். அதாவது முடியாத செயலையும் முடிச்சு காட்டுறவங்கள தான் நம்ம பெரியவங்கன்னு சொல்லுவோம். முடியாத சின்னவங்க என்ன சொல்லுவாங்க? முடிக்கவே முடியாதுப்பா, இதெல்லாம் கஷ்டம்பா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி திருவள்ளுவர் ஒரு குறள் நமக்கு கொடுத்துருப்பாரு. அந்த குறளை நம்ம படிச்சிருந்தா இதுக்கு ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிடலாம். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யாரு தான்? பெரியோர் தான். அப்ப ஆன்சர் 28க்கு என்னப்பா? பி. வினாயன் 29 பாருங்க, சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்ற பாடல் அடிகள் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கு ஆன்சர் பாரதியார் தான். சிங்க மராட்டியர்கள் தங்களுடைய கவிதைகளை கொண்டு போய் கொடுத்துட்டு சேரத்துக்காரங்க, அதாவது கேரளாக்காரங்க கிட்டேருந்து நாங்கள் தந்தங்கள்லாம் வாங்கிப்போம், எங்களுடைய ஒருமைப்பாட்டை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை பாடினது நம்மளுடைய பாரதியார் தான். வினாயன் 29க்கு ஆன்சர் டி, பாரதியார். அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அறுவடை திருநாள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேர்ல அழைக்கப்படுது. கொடுத்துருக்கக்கூடியதுல எது தவறா இருக்கோ அதை வெளில எடுத்துடணும். சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 3 விஷயம் அறுவடை திருவிழால பார்க்கணும். என்னென்ன? மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம படிச்சிருப்போம். தமிழ்நாட்டில் பொங்கல்னு சொல்லுவோம், தமிழர் திருநாள்னு சொல்லுவோம். சரி, முதல்ல இந்த மகர சங்கராந்தி எங்கெங்க கொண்டாடுவாங்க? மராட்டியம், ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம். இது மகர சங்கராந்தி கொண்டாடக்கூடிய மாநிலங்கள்ங்கிறது நமக்கு தெரியும். லோரி அப்படின்னா பஞ்சாப்ங்கிறது தெரியும். சரி, அடுத்தது இந்த உத்தராயன்கிறது 2 மாநிலம் வரும், குஜராத், ராஜஸ்தான். சரியானதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தவறானதை எடுத்துடலாம். சரி, இது நமக்கு தெரியும். மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் 3 விழாக்களும் எந்தெந்த மாநிலங்கள்ல கொண்டாடுறாங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, வினாவை பாருங்க. ஆந்திரா மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க. ஆந்திரால மகர சங்கராந்தி தான் கொண்டாடுவாங்க. கரெக்ட் தான், அந்த பேர்ல தான் அவங்க விழா கொண்டாடுறாங்க. அடுத்தது பாருங்க, குஜராத் லோரி அப்படின்னு கொடுத்துருக்கு. குஜராத்ல லோரி கொண்டாட மாட்டாங்க, என்னங்கிற பேர்ல கொண்டாடுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் நமக்கு என்ன சொல்றாங்க? உத்தராயன் தான் கொண்டாடுவாங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அப்ப குஜராத்ல லோரி கொண்டாட மாட்டாங்க, பஞ்சாப்ல தான் லோரி கொண்டாடுவாங்க. இது தவறு. மூணாவது பாருங்க, கர்நாடகம் மகர சங்கராந்தி, அதுவும் பார்த்தாச்சு. மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகத்துல என்னென்ன கொண்டாடுவாங்க? மகர சங்கராந்தி கொண்டாடுவாங்க. கரெக்ட். அடுத்தது பாருங்க, பஞ்சாப் லோரின்னு சொல்றாங்க, இதுவும் கரெக்ட் தான். மராட்டியத்துல உத்தராயன் சொல்றாங்க. உத்தராயன்ல 2 மாநிலம் தான், குஜராத், ராஜஸ்தான், இது 2 தான் வரும். இங்க நமக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? மராட்டியத்துல உத்தராயன் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் தவறு தான். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு எதுவும் தான் தவறு? 2ம் 5ம் தான் தவறு. அப்ப 30வது வினாவுக்கு ஆன்சர் என்னப்பா? சி. வினாயன் 31 பாருங்க. கீழ்காணும் செல்வங்களுள் எச்செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல இருந்து நமக்கு ஒரு வினா கேட்டிருக்காங்க. அதை பார்த்துருவோம். அந்த குறளை கொஞ்சம் கவனிங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும்னு சொல்லி திருவள்ளுவர் ஒரு குறளை ரொம்ப நமக்கு அழகா சொல்லியிருப்பாரு. களவு மூலமா சேர்க்கக்கூடிய பொருள் பார்க்கறதுக்கு முதல்ல பார்க்குறப்ப நல்லா வளர்றது மாதிரி தான் தெரியும், கடைசியில் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளை சொல்லியிருப்பாரு. அப்ப எச்செல்வம் வளருவது போல தோன்றினாலும்
திருடி சேர்க்கக்கூடிய செல்வம் தான் வளர்றது மாதிரி தெரிஞ்சு கடைசியில் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்ல பாருங்க, ஊக்கமில்லாதவனின் செல்வம், பண்பில்லாதவனின் செல்வம், உழைத்து பெற்ற செல்வம், களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம். நம்ம ஏற்கனவே என்னன்னு தான் பார்த்தோம், திருடி சேர்க்கக்கூடிய செல்வம் தான் வளர்றது போல தெரிஞ்சாலும் முடிவுல அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப வினாயன் 31க்கு ஆன்சர் என்னப்பா? டி. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. நூல் பெயர் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, தவறானதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. புதியதோர் விதி செய்வோம் பாரதியார், இது சரியா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. புதியதோர் விதி செய்வோம் யார் வருவா? முடியரசன் வருவாரு. சரி, இது தப்பா கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏதான். அடுத்ததையும் பார்த்துருவோம். ஆப்ஷன் பி பாருங்க, பாவிய கொத்து, துரைமாணிக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய பெருஞ்சித்திரனார் தான் பாவிய கொத்துங்கிற நூலை எழுதியிருக்காரு. இது சரி. காவியப்பாவை துரைராசு, நம்மளுடைய முடியரசனுடைய நூல் தான் இது. காவியப்பாவை ஆசிரியர் யாருப்பா? துரைராசு என்ற, அதாவது துரைராசு என்ற இயற்பெயர் கொண்ட முடியரசன் தான். இதுவும் சரிதான். கொய்யாக்கனியுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும், பெருஞ்சித்திரனார். அப்ப தவறான இணை எதுதான்? ஏ, புதியதோர் விதி சிவம் பாரதியார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தவறான ஆன்சர் இது. இதுக்கு ஆன்சர் என்னன்னா முடியரசன்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 32வது வினாவுக்கு ஆன்சர் என்னப்பா? ஏ. அடுத்தது வினாயன் 33 பாருங்க, கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும். கூற்று 2, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் ஜப்பானில் உள்ளது. கூற்று 3, நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன் ஆவார். கூற்றுகளை பார்த்துடலாம். கூற்று 1 பாருங்க, ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம்ங்கிறது நம்ம படிச்சிருப்போம். 2வது பெரிய லைப்ரரி ஆசியாலேயே நம்மளுடைய தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். ரொம்ப சரியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் ஜப்பானில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க தான் இருக்கு? ஜப்பான்ல இருக்கு. ஜப்பான்ல கிடையாது, சீனால தான் இருக்குது. அப்ப இதை நம்ம கொடுத்துருக்கக்கூடியது தவறு. 3வது பாருங்க, நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன், அவர் பேர்ல தான் விருதுகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, நூலகம் சார்ந்த விருதுகள் எல்லாமே. இதுவும் ரொம்ப சரியா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கூற்றுகளை பார்க்கும்போது எதுதான் தப்பு அப்படின்னு பார்த்தோம் நம்ம, கூற்று 2 தான் தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 33க்கு ஆன்சர் என்னப்பா? பி. வினாயன் 34 பாருங்க, எதுகை, மோனை, இயைபு இவற்றை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறள் 1, அதை எதுல இருந்து தேர்ந்தெடுத்து எழுதணும்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதுகளை எதுகை, மோனை, இயைபு அப்படிங்கிறத ஆராய்ந்து எடுத்து எழுதணும். என்னென்னலாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, இந்த குறள்ல பாருங்க, எதுகை, மோனை. இந்த மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வராதானப்பா நம்ம மோனைன்னு சொல்லுவோம். எந்தெந்த இடத்துல ஒன்றி வந்திருக்கு? ஊ, உள்ளத்தால் உள்ளலும் அப்படிங்கிறதுல வார்த்தை என்ன வந்திருக்குது? மோனைங்கிற வார்த்தை. அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கள்ளத்தால் காவும் ஒன்றி வந்திருக்கு. இந்த இடத்துலயும் மோனை இடம் பெற்றிருக்கு. அப்ப மோனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துருச்சு. சரி, அடுத்தது எதுகை. 2ஆம் எழுத்து ஒன்றி வரணும், ஒரே மாதிரி இருக்கணும். 2ஆம் எழுத்தை பாருங்க, உள்ளத்தால் உள்ளலும் அப்படின்னு சொல்லி 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்குது. அதே மாதிரி கள்ளத்தால் கல்வே மினல் அப்படிங்கிறதுலையும் 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. 2வது எழுத்து ஒன்றி வந்திருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எதுகைன்னு சொல்லுவோம். சரி, அதுவும் எதுகையும் வந்துருச்சு. இயைபு அப்படிங்கிறது ஒரு சொற்றருடைய இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை இயைபுல எடுக்கணும். இந்த இடத்த நல்லா கவனிச்சு பாருங்க, உள்ளத்தால் கள்ளத்தால் அப்படின்னு சொல்லி கடைசி வார்த்தை ஒன்றி வருது. அப்ப இது என்னன்னு எடுக்கணும்? இயைபு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப கொடுத்துருக்கக்கூடிய வினால எதுகை, மோனை, இயைபு இந்த 3 விஷயமே வந்துருச்சு. அப்ப ஆன்சர் இதுக்கு என்ன? ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். 3மே என்னங்கிறத நம்ம பார்த்தாச்சு. சரி, வினாயன் 35 பாருங்க, பொறுத்துக. கடலோடு விளையாடு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பார்த்துருப்போம். அதுல இருந்து பொறுத்துக திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாட்டு பாருங்க. இந்த பொறுத்துகவை பள்ளிக்கூடம், நீச்சல், ஊஞ்சல், கண்ணாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விரிகடலே பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுடைய வரிகள் அமைஞ்சிருக்கும். அப்ப பள்ளிக்கூடம்க்கு என்ன ஆன்சரு? 3, அதாவது கடல். மூச்சடக்கும் நீச்சல் யோகம்னு அந்த வார்த்தையில கொடுத்துருப்பாங்க. யோகம் அப்படின்னாலும் தவம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்ப நீச்சலை எதுக்கு எடுக்கணும்? தவம்ங்கிற வார்த்தைக்கு எடுத்துடணும்.
பாயும் புயல் நம் ஊஞ்சல் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 4 புயல் தான். சரி, முழு நிலவே கண்ணாடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். டிக்கு ஆன்சர் என்னப்பா? 2. அப்ப 3 1 4 2 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வினா எண் 35க்கு ஆன்சர் என்னப்பா? ஏ. அடுத்தது வினா எண் 36 பாருங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் காப்பிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் நம்மளை குழப்பறதுக்கான விஷயங்கள்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முத்தமிழ் காப்பியம்னா என்ன? இயல், இசை, நாடகம் இது 3மே வந்திருக்கணும். குடிமக்கள் காப்பியம்னா ராஜா ராணியை போற்றி புகழ்ந்துரைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சாதாரண குடிமக்களை பத்தி காப்பியம் ஏற்றிருப்பாங்க. இந்த 2மே எதுக்கு தான் வரும் அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு தான் வருங்கிறது நமக்கு தெரியும். கோவலனும் கண்ணையும் சாதாரண குடிமக்கள், அந்த காப்பியத்துல இயல், இசை, நாடகம் 3 விஷயமே வந்துருச்சு. அப்ப முத்தமிழ் காப்பியம்னு சொன்னாலும் சரி, குடிமக்கள் காப்பியம்னு சொன்னாலும் சரி, எதுதான் வரும்? நமக்கு சிலப்பதிகாரம் தான் வரும். சரி, இதுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் நம்ம பார்த்துருவோம். மணிமேகலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அது என்னன்னு சொல்லுவாங்க? பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்னு சொல்லுவாங்க. புரட்சி காப்பியம்னு சொன்னோடனே நம்ம டைரக்டா கண்ணகி இருந்தக்கூடிய கதை தானே அப்படின்னு சொல்லி அதை எடுத்துடக்கூடாது. மணிமேகலைக்குரிய ஆன்சரையும் தெரிஞ்சுக்கோங்க. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்னு கேட்டால் யாரை தான் எடுக்கணும்? மணிமேகலையை தான் எடுக்கணும். அந்த காப்பியத்தை தான் எடுக்கணும். அடுத்தது சீவக சிந்தாமணிக்கு என்னன்னு சொல்லலாம்? மணநூல் அப்படின்னு ஒரு பேரு சொல்லலாம். வளையாபதி சமண சமயம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லுது. அப்ப முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம், புரட்சி காப்பியம், மணநூல் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி, வளையாபதிங்கிறது சமண சமயம் சார்ந்த கருத்துக்களை நமக்கு சொல்லுதுங்கிறத பார்த்தாச்சு. சரி, அடுத்தது வினா எண் 37 பாருங்க. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான வினா. ரா அரங்கநாதன் தான். ஆனா இந்த இடத்துல அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர் இந்த 3 பேரையும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நூலகத்து மூலமா பெரிய ஆட்களான இந்த 3 பேரையுமே கொடுத்துருப்பாங்க. அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர் 3 பேருமே புத்தகங்களை ரொம்ப விரும்பி படிக்கக்கூடியவங்க, நூலகத்துல அதிக நேரத்தை செலவிட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் குழப்பறதுக்காக இந்த இடங்கள்ல இந்த பேர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆன்சர் நமக்கு என்னங்கிறது தான் தெரியும். ரா அரங்கநாதன் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். சரி, அடுத்தது வினா எண் 38 பாருங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏரி, ஏரி. இந்த ஏரிங்கிறது எந்த பொருளை தரும்? இந்த ஏரிங்கிறது எந்த பொருளை தரும்? ஒரு சேர 2 இடத்துலயுமே பொருள் சரியா பொருந்தணும். கொஞ்சம் கவனிங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. தீ. ஏரிங்கிறத நம்ம தீன்னு சொல்லுவோமா அப்படின்னா கிடையாது. மேலே ஏரிங்கிறத சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல தப்பா இருக்கு. ஆன்சர் தவறு. அடுத்தது பாருங்க. நீர்நிலை. நீர்நிலையில இந்த குளம், ஏரி, குட்டைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஏரிங்கிறது தானே நம்ம நீர்நிலைன்னு சொல்லுவோம். இது கரெக்டா பொருந்திருச்சு. அடுத்தது இந்த ஏரி அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. மேலே ஏரி. வட்டார வழக்கம் பயன்படுத்துறவங்க மேலே ஏரி சென்று நடந்தான். அப்ப இந்த ஏரி போறதுங்கிறதுக்கான வார்த்தை இதுவும் சரிதான். அடுத்தது அப்ப இது கரெக்ட் தான். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 38வது வினாக்கு ஆன்சர் இதுதான். அடுத்ததையும் பார்த்துருவோம். சியை பாருங்க. மேலே ஏரி. இங்க இருக்கக்கூடிய ரீயும் இங்க இருக்கக்கூடிய ரீயும் வேற வேறையா இருக்கு. இது தவறு. அடுத்தது நீர்நிலை கொடுத்துருக்காங்க அப்படியே மாத்தி. இது இதுக்கு பொருந்தாது. இதுவும் தவறு. அடுத்தது ஏரி. டியை கவனிங்க. ஆப்ஷன் டியை கவனிங்க. ஏரி அப்படிங்கிறதுக்கு எரித்தல்னு கொடுத்துருக்காங்க. அது நெடில்ல இருக்கு, இது குறில்ல இருக்கு. கட்டாயமா இது தவறுதான். நீர்நிலைங்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த ஏரிங்கிறது வராது. அப்ப மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏரினா நீர்நிலை, ஏரி அப்படின்னா ஏரி போறது. அப்ப ஆன்சர் என்ன? 38க்கு பி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக கருதப்படுவது அப்படின்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் நம்ம படிச்சிருப்போம். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், பல்லவர்கள் அமைத்த சிற்ப கூடத்தை பத்தி நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப எளிமையான வினா. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக கருதப்படுவது எதுப்பா? மாமல்லபுரம் தான். சரி, அடுத்தது பாருங்க. வினா எண் 40. தவறான இணையை தேர்ந்தெடு. வினா எழுத்துக்கள். வினா எழுத்து மொத்தம் 5ங்கிறது தெரியும். வினாக்கு அதாவது மொழிக்கு முதல்ல வரக்கூடியது, கடையில வரக்கூடியது, முதல்லையும் கடையிலையும் வரக்கூடியதுங்கிறத நம்ம வித்தியாசப்படுத்தி படிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்க. இந்த கூற்றை கொஞ்சம் கவனிங்க.
மொழியின் முதலில் வருபவை அப்படின்னு சொல்லி 2 வினா எழுத்து கொடுத்துருக்காங்க. வினா எழுத்து மொத்தம் 5 இருக்கா? ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு சொல்லி 5 படிச்சிருப்போம். அதுல மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துன்னு சொல்லி ஏ, யாவை தான் படிச்சிருப்போம். இது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. சரி, மொழியின் இடையில் வருபவைன்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. கவனிங்க, ஆ, யா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொழியின் இடையில வரக்கூடிய வினா எழுத்துங்கிறதே ஒன்று நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். அப்ப இது தப்பு. அடுத்தது பாருங்க, மொழியின் இறுதியில் வருபவை. ஏவும் யாவும் மொழிக்கு முதல்ல வர்றது, மொழிக்கு இறுதியில வர்றது நம்ம எதை தான் சொல்லுவோம்? ஆ, ஓ அப்படிங்கிற 2ஐயும் கடையில் வரக்கூடியது, அதாவது இறுதியில் வரக்கூடியதுன்னு சொல்லி பிரிக்கலாம். இது ரொம்ப சரியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டும் ரொம்ப சரியா கொடுத்துருக்காங்க. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ அப்படிங்கிற வார்த்தை தான். இது நம்ம படிச்சிருப்போம். ஏங்கிற இடத்துலையும் வந்திருக்கும், திருப்பி இறுதியிலையும் ஏங்கிற வார்த்தை வரும். அப்ப மொழிக்கு முதல்லையும் சரி இறுதியிலையும் வரக்கூடிய வார்த்தை வினா எழுத்து என்னதான் சொல்லலாம்? ஏ அப்படிங்கிறத சொல்லலாம். இதுக்கு 40க்கு ரொம்ப தவறா நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்னன்னா பிங்கிற ஆன்சர் தான் தப்பு. அப்ப 40க்கு என்னப்பா ஆன்சரு? பி தான். 41 பாருங்க, வினாயன் 41. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி வினாக்கள் கேட்டாங்க அப்படின்னா இமிடியேட்டா நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டோம்னா உடனே ஆன்சர் பண்ணிடலாம். பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படிங்கிறதுக்கு குறுந்தொகை அப்படிங்கிறதா ரொம்ப சரியான ஆன்சர். பாலும் கூழும் குறுகிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் போட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். சரி, நற்றினை என்ன சொல்லுது? தன்னாடு தந்த வெண்ணல் உப்பின்னு சொல்லி அது நற்றினை சார்ந்த விஷயத்துல சொல்லும். அதுக்கப்புறமா பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் சொல்லி அகநானூறு நமக்கு சொல்லுது. அடுத்தது பரிபாடலும் சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எந்த நூல் சொல்லலாம்? குறுந்தொகையை தான் நமக்கு சொல்லலாம். வினாயன் 41க்கு என்னப்பா ஆன்சரு? குறுந்தொகை. அடுத்தது வினாயன் 42. துறைமுக நகரங்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டன? அதாவது துறைமுகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நகரங்களை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பட்டினம், ஊர், பட்டி, நகர் அப்படின்னா இந்த இடத்துல பட்டினத்தை தான் நம்ம சொல்லணும். அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் அப்படின்னு சொல்லி இந்த பட்டினம்ங்கிற வார்த்தை எங்க தான் வரும்? துறைமுகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நகரங்களை தான் நம்ம பட்டினம்னு சொல்லுவோம். ஊர், பட்டி, நகர் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். வினாயன் 42க்கு என்ன ஆன்சரு? ஏ தான் ஆன்சர். சரி, அடுத்தது பாருங்க, வினாயன் 43. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. ஏ பாருங்க, ஆப்ஷன் ஏ, கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். இந்த வினா, அதாவது இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு முறைப்பாடாவே அமைக்கப்படல, இது தவறுதான். மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன், பொருள் ஏதோ சொல்ல வர்றாங்க, இதுவும் முழுமை பெறாத மாதிரி தான் இருக்குது. சரி, கதிரவன் மாலையில் மறையும் காலையில் உதித்து, முன்ன பின்ன மாறி இருக்கு, இதுவும் தவறுதான். இதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஆப்ஷன் டி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். காலையில உதிக்கும், மாலையில மறைஞ்சிரும் சூரியன் அப்படிங்கிறதா இதுக்கு சரியான பொருள். ரொம்ப சரியா சொற்றொடர் அமைச்சிருக்காங்க. அப்ப 43க்கு என்ன ஆன்சர்? டி தான் ஆன்சர். சரி, அடுத்தது வினாயன் 44 பாருங்க. தாள் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாக்கு, மூக்கு, பல், அன்னம். தாளாட்டு, நாவால் அசைத்து பாடக்கூடிய பாட்டை தான் தாளாட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப தாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னதான் பொருள் கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல நாக்கு அப்படிங்கிற பொருளை தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான வினா, வாய்மொழி இலக்கியத்துல நம்ம படிச்சிருப்போம். சரி, அடுத்து பொறுத்துக்க பாருங்க. நூறாசிரியம், வீரகாவியம், அறிவியல் ஆத்திச்சூடி, புதிய விடியல்கள், இதுக்குரிய நூல்களுக்குரிய ஆசிரியர்களை நம்ம இப்ப பொருத்தணும். சரி, ஆப்ஷன் ஏ பாருங்க, நூறாசிரியம். நூறாசிரியம்னு சொன்னாலே நமக்கு யாரு தான் வருவா? பெருஞ்சித்திரனார் தான் இந்த நூலை எழுதியிருப்பாரு. அடுத்தது வீரகாவியம், முடியரசன். அறிவியல் ஆத்திச்சூடி ஏற்கனவே பார்த்தோம், நெல்லை சு முத்து தான். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, பூமியை திறக்கும் பொன்சாவி, இந்த விஷயங்கள் எல்லாமே யார் தான் எழுதியிருப்பா? தாராபாரதி எழுதியிருப்பாரு. அப்போ புதிய விடியல்களுக்கு ஆசிரியர் யாருப்பா? தாராபாரதி. 3, 2, 4, 1. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.
அடுத்தது வினாயன் 46 பாருங்க. எந்த ஆண்டு நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது? இது மாதிரி வினாக்கள் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம் வரும். என்னன்னா 76 75 அப்படிங்கிற குழப்பம் வரும். படிக்கும் போதே நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். 75ல் காமராஜர் இறந்து போயிருப்பாரு, அடுத்த வருஷமே பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிட்டோம்னா இந்த வினாக்கு ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். பாரத ரத்னா எப்போதான்ப்பா கொடுத்துருப்பாங்க? 76ல் கொடுத்துருப்பாங்க, 75ல் அவர் இறந்து போயிருப்பார். சரி, வினாயன் 46க்கு என்னப்பா ஆன்சர்? பி. அடுத்தது வினாயன் 47 பாருங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினா கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை கவனிங்க. நற்றிணை, பட்டினப்பாலை, குறுந்தொகை, அகநானூறு அப்படின்னு. அதாவது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். எடுத்துக்கிறதும் அதிகம் எடுக்க மாட்டோம், கொடுக்கறதையும் நாங்கள் கம்மியாக கொடுத்துட மாட்டோம்னு இந்த சரியான வார்த்தையை பட்டினப்பாலையில் பொருத்தியிருப்பாங்க. வினாயன் 47க்கு என்னப்பா ஆன்சர்? பி. அடுத்தது வினாயன் 48 பாருங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடு. ஏற்கனவே ஏரி ஏரிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த இடத்துல இலை இலைங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. சரி, வார்த்தையை கவனிங்க. இலை இலை. நம்மளுடைய இலக்கணம் பகுதியிலிருந்து இந்த வினா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. இளமை, நூல் இலை. இலைங்கிற வார்த்தை இளமையை சொல்லுதா? வெறுமனே இலைன்னு சொன்னா நம்ம இளமையை எடுப்போம்னா கிடையாது, இது தப்பு. இலைனா நூல் இலையை தான் சொல்லுவோம். இந்த இடத்துல பொருத்தி இருக்கிறது தப்பா பொருத்திருக்காங்க. அப்ப இது ஆப்ஷன் ஏ தவறு. அடுத்தது இலைன்னு சொன்னா நம்ம இளைஞர்னு புரிஞ்சுப்போமானா கிடையாது, அதுக்குரிய பொருளே இளைஞருங்கிறது கிடையாது, இதுவும் தப்பு தான். இலைங்கிறது இலைத்தல்ல வருமானா தப்பு தான் இதுவும். அடுத்தது இலை மெலிந்து போதல் நூல் இலை அப்படின்னு சொல்றாங்க. நீ ரொம்ப இழைச்சு போயிருக்கப்பா அப்படின்னு இதை தானப்பா பயன்படுத்துவோம். இலைன்னு சொன்னா இழைச்சு போறது, இழைக்கிறது, மெலிந்து போறது அப்படிங்கிற பொருளை தரும். அப்ப சரியான ஆன்சர் மெலிந்து போதல். இந்த இலையை கொஞ்சம் கவனிங்க. நூல் இலையை தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இந்த இடத்துல கரெக்டா கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி. இதுக்குரிய சரியான பொருத்தமோ இதுதான். இதுக்குரிய ஆன்சர் என்ன? 48க்கு என்னப்பா ஆன்சர்? சி தான் ஆன்சர். சரி, அடுத்தது 49 பாருங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நான் ஷார்ட்கட் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், இதுக்கு சரியான ஆன்சர் அகநானூறு தான். பொன்னையும் கரியும் அகத்தோட வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் மனனம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்தது வினாயன். அப்போ 49வது வினாவுக்கு என்ன ஆன்சர்? பி தான் ஆன்சர், அகநானூறு தான். அடுத்தது வினாயன் 50 பாருங்க. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பாட்டு இருக்கும். வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லி பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. இதுக்குரிய ஆன்சர் நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு என்னப்பா ஆன்சர்? 50க்கு பி தான். சரி, வினாயன் 51 பாருங்க. தாராபாரதி பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்ந்தெடு. தாராபாரதி பத்தி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வினாலையும் கேட்டுட்டே இருக்காங்க, கொஞ்சம் கவனிங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், இது ரொம்ப சரி. அவருடைய இயற்பெயர் என்னதான்? ராதாகிருஷ்ணன் தான். தாராபாரதியின் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. இவரை மொழி ஞாயிறுன்னு சொல்ல மாட்டாங்க, கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, பி தான் தப்பு. சரி, அடுத்தது இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இது எல்லாமே அவர் எழுதின நூல்கள் தான். எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் ரொம்ப சரியா புரிஞ்சிருக்கு, இதுவும் கரெக்ட் தான். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க. புதுமைகள் செய்த தேசம் இது என தொடங்கும் பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. பாரதம் அன்றைய நாற்றாங்கல்ல இந்த பாட்டை எழுதியிருப்பாரு, இதுவும் ரொம்ப சரிதான். தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல தான் அந்த பாட்டு இடம்பெற்றிருக்கும். ஆனா இருக்கக்கூடிய நம்ம பார்த்ததுலேயே எதுதான் தவறு? தாராபாரதியோட சிறப்பு பெயர் கவி ஞாயிறுன்னு கொடுத்துருக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க? மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 51 தவறான ஆன்சர். சரி, அடுத்தது வினாயன் 52 பாருங்க. தமக்கென முயலா நூன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரொம்ப எளிமையான வினா. புறநானூர்ல தான் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கும்.
அடுத்தது, எப்போது சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது? புத்தகத்துடைய கடைசி பக்கத்தில் ஒவ்வொரு பாடம் முடியும் போது மொழித்திறன் பயிற்சியில் ஒவ்வொரு பாரா கொடுத்துருப்பாங்க. சுதேசி நாவாய் சங்கம் எப்போ தொடங்கியிருப்பாங்க? அக்டோபர் 16, 1906 தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போ வினாயன் 53க்கு ஆன்சர் என்னன்னா ஏதான். வினாயன் 54 பாருங்க, பிழைகளற்ற சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓர் அப்படிங்கிற வார்த்தை எங்கே நம்ம உபயோகிக்கணும், ஒரு அப்படிங்கிற வார்த்தை எங்கே உபயோகிக்கணும், அதே மாதிரி அது அப்படிங்கிற வார்த்தை எங்கே உபயோகிக்கணும், அஃது அப்படிங்கிற வார்த்தை எங்கே உபயோகிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் இதுக்கு ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, அதாவது ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இந்த இடத்துல கவனிங்க, ஓர் ஒரு அப்படிங்கிற வார்த்தை கவனிங்க. ஓர் அப்படிங்கிற வார்த்தை உயிரெழுத்துல ஒரு சொற்றொடர் தொடங்குது, உயிரெழுத்தை முதன்மையாக கொண்டு ஒரு வார்த்தை தொடங்குதுன்னா அந்த இடத்துல ஓர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிக்கணும், உயிரெழுத்துல தொடங்கினா. சரி, இந்த ஒருங்கிற வார்த்தையை எப்போ தொடங்கலாம் அப்படின்னா, உயிர்மை எழுத்துல ஒரு வார்த்தை தொடங்குனுச்சு அப்படின்னா ஒருங்கிற வார்த்தையை அதுக்கு முன்னாடி நம்ம போட்டுடணும், உயிர்மை எழுத்து. சரி, அடுத்தது அது அஃது அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அது அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துல உபயோகப்படுத்தணும்னா, உயிர்மை எழுத்து வந்துருச்சு, ஒரு சொல்லுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி அது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். எந்த வார்த்தை பயன்படுத்தணும்? உயிர்மை எழுத்துல ஒரு சொற்றொடர் அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடி அதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதுங்கிறது நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, உயிரெழுத்துல ஒரு வார்த்தை தொடங்கி இருக்குன்னா அப்பதான் நம்ம அஃது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த 4 ரூலும் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ கவனிங்க, ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், ஓர் அப்படிங்கிற வார்த்தை உயிரெழுத்துல தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடருக்கு முன்னாடி தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த வார்த்தையை கவனிங்க, இரவும், ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்துல தொடங்கிருச்சுன்னா நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? ஓர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். இங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க? ஒரு அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்காங்க. இது தவறு. அடுத்தது பகலும், அதாவது ஓர் பகலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓருங்கிற வார்த்தை நம்ம எப்போ பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னேன், உயிரெழுத்துல முதன்மையாக வச்சு ஒரு வார்த்தை தொடங்கியிருக்குன்னா அந்த இடத்துல தான் ஓர் பயன்படுத்திருக்கணும்னு சொன்னேன். பாங்கிறது உயிர்மை எழுத்து, அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தப்பு தான். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. கவனிங்க, இந்த இடத்துல ஓர் அழகிய சிற்றூரில், ஓர் எப்போதான் பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னேன், உயிரெழுத்தை முதன்மையாக வச்சு, ஆவை முதன்மையாக வச்சு, ஆங்கிறது உயிரெழுத்து, இதை முதன்மையாக வச்சு ஒரு வார்த்தை தொடங்கியிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும்? ஓருங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம். சரி, இது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓருங்கிற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணணும்? நம்ம உயிர்மை எழுத்தை முதன்மையாக வச்சு ஒரு வார்த்தை தொடங்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒருங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். கூங்கிறது உயிர் எழுத்தா உயிர்மை எழுத்தா? கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ அது உயிர்மை எழுத்து தான். அந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நம்ம என்னதான் பயன்படுத்தணும்? ஒருங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ரொம்ப சரியா பொருத்திருக்காங்க. சரி, அப்போ இதுக்கு 54வது கேள்விக்கு என்ன ஆன்சரு? பி தான் ஆன்சரு. அடுத்தது தவறானதையும் பார்த்துருவோம். அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃதுங்கிறது எப்போ பயன்படுத்தணும்னு சொல்லி நான் சொன்னேன், உயிரெழுத்தை முதன்மையாக கொண்டு, உயிரெழுத்தை முதன்மையாக கொண்டு தொடங்கி இருக்கக்கூடிய சொற்றொடருக்கு முன்னாடி அஃது வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த நாங்கிறது உயிரெழுத்தா உயிர்மை எழுத்தா? உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அஃது பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தவே கூடாது, இது தப்பு. அடுத்தது டி பாருங்க, அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருங்கிற வார்த்தையை கவனிங்க, ஓங்கிறது உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து கிடையாது, உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பயன்படுத்தணும்? அஃது பயன்படுத்தணும். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அப்போ ஆன்சர் என்ன? 54க்கு பி தான். அடுத்தது வினாயன் 55 பாருங்க, தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அப்படின்னு சொல்லி ஒரு வினா கேட்டிருக்காங்க. திருக்குறள்ல இருந்து ஒரு திருக்குறள் நம்ம படிச்சிருப்போம். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் நம்ம படிச்சிருப்போம். அதை கவனிங்க, தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அதாவது ஆற்றல் உடையவங்களை நம்ம இகழாம இருக்கணும், அந்த ஒரு விஷயம்தான் தீங்குல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிற வழியிலே ரொம்ப சிறந்த வழி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த குறள் இந்த இடத்துல பொருத்தி பாருங்க.
ஆற்றல் உடையவர்களை இகழாம இருக்கிறது தான் தீங்கிலிருந்து பாதுகாக்கிற வழியிலே சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 55வது வினாக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டி. வினாயன் 56 பாருங்க, பொறுத்துக. அதாவது ஆசிய ஜோதியில அந்த நூல்ல வரக்கூடிய சொல்லும் பொருளும்ல இருந்து கேட்டிருக்காங்க. கும்பி, கூர், ஏவல், பூதளம் இந்த சொற்களுடைய பொருளை நம்ம பொருத்தணும். கும்பி அப்படின்னா வயிறு அப்படிங்கிற பொருளை தரும். கூர் அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற பொருளை தரும். ஏவல் அப்படின்னா தொண்டு அப்படிங்கிற பொருளை தரும். பூதளம் அப்படின்னா பூமி அப்படிங்கிற பொருளை தரும். சரி, அப்ப 3, 2, 4, 1. வினாயன் 56க்கு ஆன்சர் சி. அடுத்தது வினாயன் 57 பாருங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு இந்த வார்த்தையை யாரு சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நமக்கு தெரியும் அன்னை தெரசா தான் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு குழப்பம் வரக்கூடிய ஒரு இன்னொரு ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம்னா டிஏ சொல்லலாம். ஏன் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி என்ன சொல்லியிருப்பாரு, உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் மிக அழகானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் சடனாக நம்ம இதை பார்க்கும்போது அன்னை தெரசாவா கைலாஷ் சத்யார்த்தியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பம் வரும். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரைக்கும் கிடையாது, எல்லார் மனசுலையும் நீ வாழ்ற வரைக்கும் அப்படின்னு அன்னை தெரசா தான் அந்த உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதன்மையா வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு குழப்பமே வேண்டாம். 57வது வினாக்கு சி தான் ஆன்சர். வினாயன் 58 பாருங்கப்பா. யாருடைய உரையை கேட்ட பின் காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் அப்படின்னா ஊவேசாவுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் காந்தியடிகள் இப்படி சொல்லியிருப்பார். அதாவது இலக்கிய மாநாட்டில் ஊவேசாவுடைய பேச்சை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவருடைய அடிநிலையில இருந்து நான் தமிழ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புத்தகத்தில் நம்ம படிச்சிருப்போம். வினாயன் 59 பாருங்கப்பா. தவறான கூற்றை தேர்ந்தெடு. அதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விடையில எது தவறா இருக்குங்கிறத பார்த்தோம்னோ தேசிக விநாயகனார் பத்தி தான் இப்போ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவனிங்க. வினாயன் 1 தேசிய விநாயகனார் பத்தி ஆசிரியராக 30 ஆண்டுகள் பணியாற்றினாரா அப்படின்னா கண்டிப்பா தப்பு. எத்தனை வருஷம் பணியாற்றிருப்பாரு? 36 வருஷம் பணியாற்றிருப்பாரு. இது தப்பு தான். சரி, அடுத்தது 2 பாருங்க. கவிமணி மற்றும் கவி ஞாயிறு பட்டம் பெற்றவர். கவிமணி தேசிக விநாயகனார் தான் நம்ம எப்பவுமே சொல்லும்போது சேர்த்து சொல்லுவோம். ஆனா இந்த வார்த்தையை கவனிங்க. கவி ஞாயிறுன்னு அவர் நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். கவி ஞாயிறு யாரு? தாராபாரதியை தான் சொல்லுவோம். அப்ப இதுவும் தப்பு. கவிமணிங்கிறது கரெக்ட் தான், இந்த பேரையும் சேர்த்து சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. சரி, அடுத்தது ஆசிய ஜோதி என்னும் நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. இது கரெக்ட் தான். ஆசிய ஜோதி நம்ம புத்தரை பத்தி சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஒரு தழுவப்பட்ட நூல் தான், தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிறது, அதாவது ஆசிய ஜோதி அப்படிங்கிறது. இதுவும் ரொம்ப சரியா கொடுத்துருக்காங்க. அப்ப வினாயன் 51 கவனிங்க. எந்த 2 விஷயம் நமக்கு தப்பா கொடுத்துருக்காங்க? கூற்று 1, கூற்று 2 தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். வினாயன் 60 பாருங்க. எந்த ஆற்றின் அலைகள் கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு இசையமைக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதம் என்ற நாற்றாங்கால் பாடத்துல தாராபாரதி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ள இருந்து அந்த லைனை கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகா அந்த பாட்டை எழுதியிருப்பார் தாராபாரதி. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க அப்படின்னு அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். அப்ப 60வது வினாவுக்கு என்ன ஆன்சர்? கங்கை தான், காவிரி கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் பிறந்த ஒரு கவிஞரையும் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நதியையும் பொருத்தி இருப்பாங்க. அப்ப எதை எடுக்கக்கூடாது? நம்ம காவிரி எடுக்கக்கூடாது, கங்கையை தான் எடுக்கணும். கங்கை தான் ரொம்ப சரியான ஆன்சர். 60வது கொஸ்டின் பார்த்தாச்சு. வினாயன் 61 பாருங்க. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இலக்கணத்துல இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இடைச்சொல் வார்த்தைகளையும் உரிச்சொல் வார்த்தைகளையும் கொடுத்துருக்காங்க. கவனிங்க. சால, மற்று, ஐ. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மற்று, ஐ இது எல்லாமே இடைச்சொல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளா இடம்பெற்றிருக்கு. இந்த சால அப்படிங்கிறது உரிச்சொல்லுக்குரிய வார்த்தை.
மா, சால, தவ, நுனி, கழி, கூர், கடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு உரிச்சொல்லுக்கு வரக்கூடிய வார்த்தை. அப்போ உரிச்சொல்லையும் இடைச்சொல்லையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது உரிச்சொல்ல வரும், மற்ற 3 இடைச்சொல்ல வரும். அப்போ பொருந்தாத சொல் இதில் எதுதான்? சால அப்படிங்கிற வார்த்தை தான். சால சிறந்தது அப்படின்னு சொல்லி உரிச்சொல்ல சொல்லுவோமா? அப்போ 61க்கு என்ன ஆன்சர்? பி தான். மற்ற எல்லாமே இடைச்சொல் தான். சரி, அடுத்தது வினாயன் 62 பாருங்க. அகர வரிசைப்படி சரியான வரிசையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. ஆப்ஷன் ஏ, பாரதம் பின்னிரவு பீலி பெண்கள் பையன். பீலி பின்னிரவு பையன் பாரதம் பெண்கள். பாரதம் பெண்கள் பையன் பீலி பின்னிரவு. பின்னிரவு பீலி பாரதம் பையன் பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி நம்ம பொருத்தணும். சரி, நமக்கு இந்த சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம், பப்பா பிப்பி புப்பு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எப்படி அமைதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். இதை பேஸா வச்சுதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஆப்ஷன் ஏவை பாருங்க. பாரதம் பின்னிரவு, முதல் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது பாரதத்தில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை, பின்னிரவில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து, பீலியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துன்னு சொல்லி முதல் வார்த்தையை மட்டும் எடுத்து இதுக்கு ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். இதையும் கொஞ்சம் கவனிங்க. பாங்கிற வார்த்தை நமக்கு இல்லை, பா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. எந்த இடத்துல இருக்கு? பாரதம் அப்படிங்கிற வார்த்தையில பப்பா, அதாவது பாக்கு அடுத்தது பாங்கிற நெடில் வரும், பா வந்துருச்சு. சரி, பாக்கு அடுத்து என்ன வரணும்? பி தான் வரணும். இந்த இடத்துல வந்திருக்கா? பின்னிரவுல பீங்கிற வார்த்தை வந்திருக்கா? அப்ப இதுவும் கரெக்ட். சரி, பீக்கு அடுத்து என்ன வரணும்? பி அப்படிங்கிற நெடில் வரணும், அதுவும் வந்திருக்கு. பீலிங்கிற வார்த்தையில வந்துருச்சு. சரி, பூ பூ இந்த 2 வார்த்தையிலும் இங்கே நமக்கு வார்த்தைகள் எதுவுமே இல்லை. இந்த எழுத்து அமையப்பெற்ற வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. அப்ப இதை விட்டுறலாம். அடுத்தது பாருங்க, பே பே அப்படின்னு குறிலும் நெடிலும் கொடுத்துருக்காங்க. பெண்கள் அப்படிங்கிற வார்த்தையில பே அப்படிங்கிறது தான் முன்னாடி வருது. பெண்களுக்குள்ள பேனா, இதையும் எடுத்துடலாம். இது அடுத்ததா அமையும். அடுத்தது பே அப்படிங்கிற வார்த்தையில இந்த வரிசையில நமக்கு எதுவுமே கிடையாது. அடுத்தது பாருங்க, பைக்கு அமைஞ்சிருக்கு, பையன் அப்படின்னு. அப்ப அகர வரிசைப்படி அ ஆ இ உ வரிசையில நம்ம பாங்கிற உயிர்மை எழுத்து எடுத்து வச்சோம்னா வரிசைப்படி பார்த்தோம்னா எதெல்லாம் அமையுது? பாரதம், பின்னிரவு, பீலி, பெண்கள், பையன். நம்ம சாதாரணமாக இந்த வார்த்தைகளை எழுதிட்டு சீக்கிரமாக டிக் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு என்னதான் ஆன்சரு? ஆப்ஷன் ஏ தான் ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்கு. இதை எடுத்துடலாம். சரி, 62க்கு என்னப்பா ஆன்சர்? ஏ தான். அடுத்தது பொறுத்துக பாருங்க. வினாயன் 63 பொறுத்துக. மாலை, இனிமை, புத்தகம், தலை. அதை சரியா பொருத்த சொல்றாங்க. சரி, வினாயன் 63 முதல்ல பாருங்க. ஆப்ஷன் ஏ, மாலை. மாலைங்கிறது இதுல எதுல பொருந்தும்? மாலைங்கிறது ஒரு காலம், காலை, மாலை, மதியம்ங்கிறது காலத்துலாம் வரும். அப்ப இது எதுக்கு பொருத்தணும்? காலப்பெயர்ல பொருத்தணும். சரி, அடுத்தது இனிமை. இனிமைங்கிறது எதோட பொருத்தலாம்? பண்போட தான் பொருத்தலாம். இனிமையானவங்க, நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பண்போட தான் இதை பொருத்த முடியும். அப்ப இனிமைங்கிற வார்த்தை எதுக்கு வரும்? 3, ஆப்ஷன் 3 பண்பு பெயருக்கு வரும். அடுத்தது புத்தகம். புத்தகம்ங்கிறது தெரியும் நமக்கு. அதாவது புத்தகம், நாட்காலி, கரும்பலகை, இது எல்லாமே எதுல தான் வரும்? பொருள்ல தான் வரும். அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? பொருட்பெயர்னு சொல்லி இதுக்கு பொருத்திடலாம். சரி, அடுத்தது தலை. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களையும் தலை, கை, நகம் அப்படின்னு சொல்லி பிரிச்சோம் அப்படின்னா தலை எதுக்கு தான் வரும்? ஒரு சினையா தான் வரும். ஒரு சினை பெயர்ல தான் தலைங்கிறது வரும். அப்ப இதுக்கு 1 பொருத்திடலாம். அப்ப 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். 63க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது 64 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 64 கவனிங்க. வினாயன் 64. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனது, இத்தனை கிலோமீட்டர் போயிட்டு நிறைய குழந்தைங்களை மீட்டதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சு வச்சிருப்போம். யார் தான் இதுக்கு ஆன்சர் வருவா? கைலாஷ் சத்யார்த்தி தான் வருவாரு. சரி, 64க்கு ஆன்சர் என்ன? ஏ. அடுத்தது வினாயன் 65 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 கவனிங்க. வீரம் மங்கை வேலு நாச்சியாரின் அமைச்சர்கள் பெரிய மருது, சின்ன மருது. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இவங்க அமைச்சர்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. பெரிய மருதும் சின்ன மருதும் தளபதிகளாக தான் இருப்பாங்க, அவங்க அமைச்சர்கள் கிடையாது.
அமைச்சர் அப்படிங்கிறதுல யார் வருவா? தாண்டவராயர் தான் அமைச்சரா இருந்திருப்பாரு. அப்ப இது தப்பு. சரி, கூற்று 1 தப்பு. அடுத்தது கவனிங்க, கூற்று 2. ஐதர் அலி மைசூரிலிருந்து 10,000 குதிரைப்படை வீரர்களை வேலுநாச்சியாரின் உதவிக்காக அனுப்பி வைத்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிச்சு பாருங்க. 10,000 குதிரைப்படை வீரர்களை அவங்க அனுப்பிச்சிருக்க மாட்டார். ஹைதர் அலி 5,000 தான் அனுப்பிச்சிருப்பார். அப்ப இதுவும் தவறு. அடுத்தது கவனிங்க, வேலுநாச்சியார் வாழ்ந்த காலம் 1730 முதல் 1796 வரை. ரொம்ப சரியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேலுநாச்சியார் சிவகங்கையை 1780 மீட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப சரியா பொருந்திருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல எதெல்லாம் சரின்னு பொருத்தணும்? கூற்று 3, 4 சரின்னு பொருத்தணும். 65க்கு ஆன்சர் சி. அடுத்தது வினாயன் 66 பாருங்க. சரியான கலைச்சொல்லை தேர்க. பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கலைச்சொல் அறிவோம்ல நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு சரியான பொருள் நாட்டுப்பற்று. சரியான கலைச்சொல் எதுதான்ப்பா? நாட்டுப்பற்று தான். அப்ப 66க்கு ஆன்சர் ஏ. அடுத்தது வினாயன் 67 பாருங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என கவிதை மூலம் கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியில இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் அப்படின்னு சொல்லி முத்தரையனார் தான் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. சரி, 67க்கு சி. அடுத்தது வினாயன் 68 பாருங்க. ராமகிருஷ்ணன் பத்தி அவர் எழுதின நூல்கள் பத்தி கேட்டிருக்காங்க. வினாயன் 68 எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள்: கால் முளைத்த கதைகள், உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, மணிமகுடம், காகித பூக்கள், பூம்புகார், தேரோட்டியின் மகன் சொல்லி நிறைய லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணனுடைய நூல்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கால் முளைத்த கதைகள், உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, தாவரங்களின் உரையாடல் அப்படின்னு சொல்லி அந்த நூல்கள் தான் நமக்கு இவருடைய லிஸ்ட்ல வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் இந்த முதல் 4 மட்டும்தான், இது மட்டும்தான் வரும். மற்ற எல்லாமே தவறா பொருத்தி இருக்கு. சரி, அடுத்தது வினாயன் 69 பாருங்க. கோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோ அப்படின்னாலே பசு அப்படிங்கிற பொருளை தான் தரும். அரசன் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம படிச்சிருப்போம். ஆனா ஓரெழுத்து ஒரு மொழியில கோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்னதான் பொருள் வரும்? பசு அப்படிங்கிறதான் பொருள் வரும். சரி, அப்ப 69க்கு பி. பேலன்ஸ் இருக்கக்கூடியதுல பார்த்தோம்னா பூமிக்கு என்ன ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுவோம்? கூ அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்ப கோக்கு பசுன்னு சொல்லலாம், பூமிக்கு கூன்னு சொல்லலாம். ஓரெழுத்து ஒரு மொழியில முதல் நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடியதே கோங்கிற வார்த்தை தான் அமைஞ்சிருக்கும். வினாயன் 69க்கு ஆன்சர் பி. அடுத்தது வினாயன் 70 பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. ஊவேசா பத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான வினா, கவனிங்க. கூற்று 1. ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சரிதான். ஊவேசாவோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம் தான். அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் வெங்கடசாமி அப்படின்னா இது கிடையாது. அவங்க ஆசிரியர் மீனாட்சி சுந்தரன் என்ன பேர் வச்சிருப்பாரு? சாமிநாதன் அப்படிங்கிற பேரை தான் வச்சிருப்பாரு. அப்ப நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூற்று 1 தவறு. அடுத்தது ஊவேசா தனது வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். பின் என் சரித்திரம் என்னும் பெயரில் நூலாக வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆனந்த விகடன் இதழில் தான் தொடரா எழுதியிருப்பாரு. ஆனா என் சரித்திரம்ங்கிற பேர்ல எழுதியிருக்க மாட்டாரு. என் சரிதம் அப்படிங்கிற பேர்ல தான் ஊவேசா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருப்பாரு. அப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். கூற்று 3 பாருங்க. சென்னையில் ஊவேசா அவர்களின் பெயரால் 1952 டாக்டர் ஊவேசால் நூல் நிலையம் நிறுவப்பட்டது அப்படின்னு இருக்கு. சென்னையில தான் அமைச்சிருப்பாங்க. ஆனா 1942 அமைச்சிருப்பாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்தது கூற்று 4 பாருங்க. 2006ஆம் ஆண்டு நடுவண் அரசு ஊவேசாவிற்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. ரொம்ப கரெக்டா கொடுத்துருக்காங்க. 2006ல தான் அந்த அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. கூற்று 4 மட்டும் தான் சரி, மற்ற எல்லாமே தப்பு. அப்ப 70க்கு என்ன ஆன்சரு? கூற்று 4. அடுத்தது வினாயன் 71 பாருங்க. 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நம்மளுடைய பழைய 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இது கொடுத்திருப்பாங்க. 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் அரவிந்த் குப்தா. வினாயன் 72 பாருங்க. மடவார் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தருக. முதல்ல மடவார் அப்படின்னா என்ன பொருள் வருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
மடவார்னா பெண்கள். அப்ப இந்த பெண்களுக்கு இணையான எதிர்ச்சொல் எதுதான்? ஆண்கள் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். மடவார் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தருகிறத நம்ம தெளிவா படிச்சுட்டு தான் ஆன்சருக்கு போகணும். ஏன்னா மடவார்னு சொன்னே உடனே பெண்களை எடுத்துருவோம். எதிர்ச்சொல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. மடவார்னா பெண்கள், பெண்களுக்கு எதிர்ச்சொல் எதுதான்? ஆண்கள். அப்ப ஆன்சர் என்ன? சி. 72க்கு ஆன்சர் சி. எண் 73 பாருங்க. தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த இலக்கண விஷயத்துலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. ஏ, பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவும் ஒருமையிலேயே இருத்தல் வேண்டும். இப்போ உதாரணமா பழம் பழுத்தது அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறேன். இது ஒரு பெயர். பெயர் என்னத்துல தான் இருக்கு? ஒருமையில தான் இருக்கு. பழம். பழம் அதாவது பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவும் ஒருமையில தான் இருக்கணும். ஒருமையில ஆரம்பிச்சு ஒருமையில முடிக்கணும். அந்த இடத்துல என்னதான் எழுதியிருக்கேன்? பழம் பழுத்தது அப்படின்னு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு பழம் தான் சொல்லியிருக்கேன், ஒருமையில சொல்லியிருக்கேன். பழுத்தது அப்படின்னு சொல்லி அதை எதுல தான் முடிச்சிருக்கேன்? ஒருமையில தான் முடிச்சிருக்கேன். அப்ப இப்படிதான் அமையணுமான கரெக்ட் தான். இது இப்படிதான் அமையணும். அடுத்தது பி பாருங்க. ஒவ்வொரு இடமும் அதற்கேற்ப வினை முடிவு பெறுதல் வேண்டும். இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த விஷயம் எல்லாமே சரியான வினை முடிவு பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். நான்கிறது தன்மையில வரும். ஒவ்வொரு இடமும் தன்மைங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. அதற்கேற்ப வினை முடிவு பெறுதல் வேண்டும். நான்கிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி வினை முடிவு அமையணும். நான் வந்தேன்னு தான் சொல்லுவேன். நான் வந்தார் அப்படின்னு சொல்லி முன்னிலை, படர்க்கை அந்த விஷயங்கள் எதையுமே நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெயரை அதாவது ஒவ்வொரு இடத்தையும் அதற்கேற்ப வினை முடிவுல தான் முடிக்கணும்னு சொல்றேன். சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். நான் வந்தேங்கிறது சரியா வந்திருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க. பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடிவு ஒருமையிலோ அல்லது பன்மையிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான விஷயத்த கொடுத்துருக்காங்க. கவனிங்க, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா பெயர். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கலாம். பெயர் பன்மையில் இருந்தால், பெயரை நான் பன்மையில் எடுக்கிறேன். மரங்கள் அப்படின்னு பன்மையில் எடுக்கிறேன். ஒரு பெயர் சொல்லு, மரங்கள் பன்மையில் எடுத்துட்டேன். பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடிவு ஒருமையிலோ அல்லது பன்மையிலோ இருக்கலாமானா கிடையவே கிடையாது. பெயர் பன்மையில் ஆரம்பிச்சா நான் இதுல தான் முடிக்கணும், பன்மையில தான் முடிக்கணும். ஒருமையில நான் முடிக்கவே கூடாது. மரங்கள் அசைந்தன அப்படின்னு நான் பன்மையில தான் முடிக்கணும். அசைந்தது அப்படின்னா அது ஒருமையில நான் முடிக்கவே கூடாது. பெயர் ஒரு பன்மையில இருந்துச்சுன்னா வினை எதுல தான் முடிக்கணும்? பன்மையில தான் முடிக்கணும். ஆனா ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? வினை முடிவு ஒருமையிலே இருக்கலாம், பன்மையிலே இருக்கலாம்னு சொல்லி ரொம்ப தவறா கொடுத்துருக்காங்க. அப்ப 73க்கு தவறானதை தேர்ந்தெடு அப்படிங்கிறதுக்கு என்னதான் ஆன்சரு? சி தான் ஆன்சர். சரி, அடுத்தது 74. வினாயன் 74 பாருங்கப்பா. பொறுத்துக. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, வெள்ளோடு, மேல் செல்வனூர், கரைவெட்டி, கரிக்கிரி. வெள்ளோடு அப்படின்னா எங்க தான் அமைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். ஈரோட்ல தான் வெள்ளோடு இருக்கு. மேல் செல்வனூர் அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். சரி, அடுத்தது கரைவெட்டி. நம்மளுடைய பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அரியலூரில் பிரிக்கப்பட்ட மாவட்டத்தில் அரியலூரில் அது வந்துருச்சு. கரைவெட்டி எங்கே இருக்குது? அரியலூரில் தான். அடுத்தது கரிக்கிரி, காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4. 3, 2, 1, 4. ஆப்ஷன் ஏ தான் 74 வினாவுக்கான ஆன்சர். அடுத்தது 75. கீழ்கண்ட பழமொழியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்க. பழைய புத்தகத்துக்கு பின் ஒவ்வொரு பாடம் முடிகிற அப்பையும் மொழித்திறன் பயிற்சின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேட்டிருக்காங்க. கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க, அதாவது கோழியை கேட்டா குழம்பு வைப்பாங்க அப்படிங்கிறது தான் வார்த்தை. அதை பழமொழியா நமக்கு வட்டார வழக்குல கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆணம் அப்படிங்கிற கேள்விக்கு அதாவது வார்த்தைக்கு குழம்பு அப்படிங்கிறது தான் பொருள். வினாயின் 75க்கு ஆன்சர் சி. அடுத்தது 76 பாருங்க. தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. இது தெரியணும்னா நமக்கு உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் தெரியணும். சரி, இந்த தன் எழுத்தோட வரக்கூடியது எதுதான் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் உடல்நிலை மெய்மயக்கத்துல. இக்கு, இச்சு, இத்து, இப்பு அப்படிங்கிற வார்த்தையை படிச்சிருப்போம். தன்னோட இந்த 4மே தன்னோட எழுத்தோட தான் நல்லா சேர்ந்து வரும்னு சொல்லி படிச்சிருப்போம். பிற எழுத்தோட தான் எப்பவும் வருது அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கத்துல இரும் இள்ளும் படிச்சிருப்போம்.
இந்த 6 வார்த்தையை பற்றியுமே இங்கே கேட்கல. நான் ஜஸ்ட்டு உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கத்தை பற்றி சொல்லிட்டேன். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தான் எழுத்துக்கூடையும் வரணும், உடல்நிலையிலையும் வரணும், வேற்று நிலையிலையும் வரணும். அப்படி வரக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு சொல்லி உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ எதை தான் எடுக்கலாம் அப்படின்னா இற்று இன்ன எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா தான் எழுத்தோடையும் வரணும், அது இல்லாத வேற எழுத்தோடையும் வரணும். எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த வார்த்தையை கவனிங்க. குற்றம், இற்றுங்கிறது வந்துருச்சு, தன்னுடைய இனமான ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட வருது. இது சரிதான், தன்னுடைய இனத்தோட வந்துருச்சு, உடல்நிலை மெய்மயக்கத்தில் வந்துருச்சு. அடுத்தது பிற எழுத்தோட வருதா அப்படின்னு பார்த்துருவோம். இதே இற்றுங்கிற வார்த்தை எப்படி எழுதலாம், ஏற்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோன்னா இற்றுக்கு பத்தில தன்னுடைய சம்பந்தமே இல்லாத பூங்கிற வார்த்தையோட பொருந்தி சரியா அமைஞ்சிருக்கு. அப்போ தான் கூடயும் பொருந்துது, வேற எழுத்தோடையும் அது பொருந்துது. இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான், இற்றுங்கிற வார்த்தை வருது. அடுத்தது இன்னுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா அன்னம், தன்னோட இனத்துல வருது. அடுத்தது அன்பு, இதுவும் தன்னோட எழுத்துல வருது. அன்னம் அன்பு ரெண்டுமே தன்னோட இனமான அதே வரிசையில் உள்ள எழுத்துக்களோட வருது. அடுத்தது தனக்கு சம்மந்தம் இல்லாத வேற ஒரு எழுத்தோடையும் சரியா பொருந்தி வருது. அப்போ இந்த வினாவை நல்லா கவனிங்க. தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் எதுதான், இற்றும் இன்னும் தான். அப்ப 76க்கு ஆன்சர் பி. அடுத்தது வினாயன் 77 கவனிங்க. கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1973 படி தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க சட்டம் நிறைவேற்றியுள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல வருஷம் தப்பா கொடுத்துருக்காங்க. எதுதான் வரும், 1972 தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கூற்று 1 தவறு. கூற்று 2 பாருங்க. நல்ல பாம்பின் நஞ்சு கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. இது கரெக்ட் தான். நல்ல பாம்புடைய நஞ்சுல இருந்தா நமக்கு கோப்ராக்சின் மருந்து செய்யறாங்க. சரி, அடுத்தது கூற்று 3 பாருங்க. ராஜநாகம் 15 மீட்டர் நீளமுடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீட்டர் வராது, அடி தான் வரும். 15 அடி வளரக்கூடிய நாகம்னு சொன்னா ராஜநாகத்தை தான் சொல்லலாம். அப்ப கூற்று 3 தவறு. எதுதான் நமக்கு சரியா அமைஞ்சிருக்கு, கூற்று 2 மட்டும் தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்ப வினாயன் 77க்கு ஆன்சர் பி. அடுத்தது வினாயன் 78 பாருங்க. தமிழ் மறை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேவாரம், மகாபாரதம், பெரிய புராணம், திருக்குறள். தமிழ் மறை, அதாவது தமிழுக்கே உள்ள அந்த சரியான நூல்னு சொன்னா எதை, தமிழ் மறைன்னு எதுதான் சொல்லலாம், திருக்குறளை தான் சொல்லலாம். இதுக்கு வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் இருக்கு. தமிழ் மறைன்னு எதை தான் நம்ம எடுக்கணும், திருக்குறளை தான் எடுக்கணும். அப்ப 78க்கு ஆன்சர் டி. அடுத்தது வினாயன் 79 பாருங்க. எந்நாளில் ஆண்டுதோறும் டாரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் நடத்தப்படுகிறது. இதுவும் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேராலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. டாரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் 15 தான் இதுக்கு உள்ள சரியான டேட்டு. 79க்கு ஏ. அடுத்தது 80 பாருங்க. பொறுத்துக. திருக்குறள்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்லேருந்து பொறுத்து கேட்டிருக்காங்க. அணையார், ஆர்வலர், அணியர், தேவர்கள் அப்படின்னு. அணையார் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் போன்றோர். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். தேவர்கள் அப்படின்னா வான்கவிகள் அப்படின்னு சொல்லும் பொருளும் திருக்குறள்ல நம்ம படிச்சிருப்போம். 4, 3, 2, 1. 80க்கு ஆன்சர் பி. அடுத்தது வினாயன் 81 பாருங்க. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது என கூறியவர் யார்? நேரு தன்னுடைய மகள் இந்திராவுக்கு இந்த கடிதம் எழுதும்போது அதுல எழுதியிருப்பாரு, புத்தகம் வாசிக்கிறத கடமையாக்க கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாரு. நேரு தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். 81க்கு ஏ. வினாயன் 82 பாருங்க. ஆற்றுனா பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழமொழி 400ல ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆறு அப்படின்னா வழி, உணானா உணவு, அதாவது கற்றவர்களுக்கு கட்டுசோறு வேண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆற்றுனாங்கிறத எப்படிதான் பிரிக்கணும், 6 கூட்டல் உணா அப்படின்னு தான் பிரிக்கணும். ஆறுனா வழி, உணானா உணவு. அப்ப 82க்கு ஆன்சர் பி தான்.
அடுத்தது வினாயன் 83 பாருங்க, தவறான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 1 கவனிங்க. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி உத்தரப்பிரதேசத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஸ்டேட்டை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. தாகூருடைய விஸ்வபாரதி கல்லூரி உத்தரப்பிரதேசத்துல இருக்காது, மேற்கு வங்காளத்துல தான் இருக்கும். மேற்கு வங்காளத்துல தான் சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கும். அடுத்தது கூற்று 2, நேரு தம் மகள் இந்திரா காந்திக்கு 1912 முதல் 1964 ஆண்டு வரை கடிதங்களை எழுதி கொண்டே இருந்தார். இதுல வருஷத்தை கொஞ்சம் கவனிங்க. நேரு மொத்தம் தன்னுடைய மகளுக்கு 42 வருஷம் லெட்டர் எழுதியிருப்பாரு. ஆனா இங்க கொடுத்துருக்கக்கூடிய வருஷம் தப்பு. 22 இருந்து 64 வரைக்கும் கடிதங்கள் எழுதியிருப்பாரு, வருஷம் தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப மேல இருக்கக்கூடிய கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு. அடுத்தது கூற்று 3 பாருங்க. டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்ற நூலை உலகின் மிகச்சிறந்த நூல்களுள் ஒன்று என நேரு குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் தான். இதுவும் நம்ம படிச்சிருப்போம். அப்ப 53க்கு என்ன ஆன்சரு? கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி தான் 83க்கு ஆன்சர். வினாயன் 84 பாருங்க. கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை, எல்லோரும் கல்வி பெறுதல் வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல குழப்பம் வரக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரியாரா அம்பேத்கரா அப்படிங்கிற குழப்பம் வரும். கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிறத ஒரு கோட்வேர்டு மாதிரி வச்சு படிச்சிங்கன்னா இதுக்கு ரொம்ப சரியா ஆன்சர் பண்ணிடலாம். கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமைன்னு சொல்லி பேசுனது யாருன்னா பெரியார் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல முத்துராமலிங்கரும் வருவாரோ அப்படிங்கிற குழப்பம் வரும். அவர் நிறத்தை ஜாதியை வச்சு மனிதர்களை பிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப 84க்கு ஆன்சர் என்ன? ஏதான் ஆன்சர், பெரியார். அடுத்தது 85 பாருங்க, பொறுத்துக. டால்ஸ்டாய், மில்டன், காளிதாசர், ஷேக்ஸ்பியர். இது நேரு பாடத்துல ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதத்துல எந்தெந்த ஆசிரியர்களை பத்தி கொடுத்திருந்தாங்களோ அது எல்லாத்தையும் பொறுத்துக வரிசையில நமக்கு கேட்டிருக்காங்க. டால்ஸ்டாய் அப்படிங்கிறவரு ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். மில்டன் அப்படிங்கிறவரு ஆங்கில கவிஞர். காளிதாசர்ங்கிறது தெரியும், வடமொழி நாடக ஆசிரியர். அப்போ 4. ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவர் ஆங்கில நாடக ஆசிரியர். நாடக ஆசிரியர்ல வர்றவர் தான் ஷேக்ஸ்பியர், வெறும் ஆங்கில கவிஞர் கிடையாது, ஆங்கில நாடக ஆசிரியர். அப்ப 3, 1, 4, 2 ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். சரி, அடுத்தது ரொம்ப எளிமையான வினா. எதிர்ச்சொல் தருக. இன்சொல் அப்படின்னாலே இனிமையான சொல்லுக்கு கடுமையான சொல் தான். கடுமையான என்னதான் எடுக்கணும்? நம்ம வன் சொல்ல தான் எடுக்கணும். வினா எண் 86க்கு ஆன்சர் பி. அடுத்தது வினாயன் 87 பாருங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. மேரி கியூரி பாடத்துல வரக்கூடிய வினாவை தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. கூற்று 1, மேரி கியூரிக்கு 2வது முறையாக 1922 ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது முறையாக வழங்கப்பட்ட வருஷம் அந்த இடத்துல தப்பா கொடுத்துருக்காங்க. இங்க கொடுக்கக்கூடிய வருஷம் என்ன வரும்னா 1911 அப்படிங்கிறது வரணும். அப்ப கூற்று 1 தவறு. கூற்று 2 பாருங்க. மேரி கியூரிக்கு 1934 ஆண்டு செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆய்வுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. 1935 மேரி கியூரியோட பொண்ணு ஐரின் அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்களுடைய கணவர் ஜோலியட் கியூரிக்கும் தான் இந்த செயற்கை கதிர்வீச்சுக்கு பரிசு கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆய்வுக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. 35 34 மேரி கியூரி இறந்துருவாங்க. அப்ப இந்த கூற்றும் தப்பு. கூற்று 3 பாருங்க. மேரி கியூரி 1934 ஆண்டு இயற்கை எழுதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் சரி. 34 இவங்க இறந்து பெறுவாங்க. அப்ப 87க்கு சி தான் ஆன்சர். அடுத்தது வினாயன் 88 பாருங்க. படிரு என்ற சொல்லின் பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிரு அப்படின்னா வஞ்சம். திருக்குறள்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருள். அதுல படிரு அப்படின்னா வஞ்சம். ரொம்ப எளிமையான வினாதான். அடுத்தது வினாயன் 89 பாருங்க.
யாரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது என வள்ளுவர் கூறுகிறார். இந்த குறள் நம்ம படிச்சிருப்போம். துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எல்லார்கிட்டையும் யார் இன்பம் தரக்கூடிய இனிய சொற்களை பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட துன்பம் தரும் வறுமை அணுகாது அப்படிங்கிறது தான் அந்த குறளுக்குரிய பொருள். குறளை சரியாக நம்ம படித்து மனனம் செஞ்சுருந்தோம், பொருள் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொல் பேசுபவர்களை துன்பம் தரக்கூடிய வறுமை அணுகவே அணுகாது அப்படிங்கிறதா இதுக்குரிய பொருள். அப்போ 89க்கு ஆன்சர் பி. வினாயன் 90 பாருங்க. தவறான கூற்றுகளை தேர்ந்தெடு. மேரி கியூரி அம்மையார் அயர்லாந்து நாட்டில் 1867ஆம் ஆண்டு பிறந்தார். 1867 தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் அயர்லாந்தில் பிறந்திருக்க மாட்டாங்க, போலந்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ கூற்று 1 நமக்கு தவறாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது. கியூரி தமது கல்லூரி படிப்பை இங்கிலாந்தில் முடித்தார். இங்கிலாந்தில் முடிச்சிருக்க மாட்டாங்க, பிரான்ஸில் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. அப்போ இங்கிலாந்துங்கிறதும் தவறு தான், பிரான்ஸில் தான் படிச்சிருப்பாங்க. அடுத்தது. அறிவியல் மேதை ஏஹெச் பெக்கோரல் என்பவருடன் மேரி கியூரி சேர்ந்து யுரேனியம் என்னும் தனிம பொருளை கண்டுபிடித்தார். இது தவறுதான், இதுவும் தப்பு தான். அப்போ கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 இது 3மே தவறு. அடுத்தது கூற்று 4 பாருங்க. நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி ஆவார். இது மட்டும்தான் சரியா இருக்கு. அப்ப கூற்று 1, 2, 3 இது எல்லாமே தவறு. 90க்கு ஆன்சர் சி. அடுத்தது வினாயன் 91 பாருங்க. புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேரலேருந்து வினா கேட்டிருக்காங்க. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறது தான் இதுக்கு ரொம்ப சரியான ஆன்சர். அடுத்தது வினாயன் 92. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு இருக்கு. கவனிங்க, முதல் வார்த்தையை பாருங்க. காற்று வீசின மரங்கள் அசைந்தன. காற்று வீசின அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், இந்த வார்த்தையே தப்பு. மரம் அசைந்தன, அதாவது மரங்கள் அசைந்தன அப்படின்னு தான் வரணும். இது தப்பா கொடுத்துருக்காங்க. சரி, இதுவும் தவறு தான். அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க. காற்றுகள் வீசின மரங்கள் அசைந்தன. எங்கேயாவது காற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானா கிடையாது, இது தவறு. மரங்கள் அசைந்தன சரியா கொடுத்திருந்தாலும் இந்த முதல் வார்த்தை தப்பு, அப்ப இதுவும் தவறு தான். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. காற்று வீசியது மரங்கள் அசைந்தன. ரொம்ப சரியா பொருந்திருக்கு. காற்று வீசிருச்சு மரங்கள் அசைஞ்சிச்சுன்னு சொல்லி பன்மையோட பொருத்திருக்காங்க. அப்ப நமக்கு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்கல 92க்கு ஆன்சர் சி தான். காற்று வீசியது மரங்கள் அசைந்தது, அதாவது பன்மையோட ஒருமையை பொருத்திருக்காங்க. இதுவும் தவறு தான். சரியான ஆன்சர் சி. வினாயன் 92க்கு ஆன்சர் சி. அடுத்தது 93 பாருங்க. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என பாடியவர் யார்? கம்பர் தான். இது நமக்கு தெரிந்த வினாதான், எடுத்துடலாம் இது. அடுத்தது வினாயன் 94 பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கூற்று 1 சரிதான். இவர் வாழ்ந்த காலம் 13/4/1930 முதல் 1959 வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு. இது 8/10/1959 அமைஞ்சிருக்கணும். இந்த வருஷம் தப்பா கொடுத்துருக்காங்க, அதாவது டேட் தப்பா கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்தது கூற்று 3 பாருங்க. இவர் பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செண்பகப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தார். இதுவும் சரிதான். அடுத்து கூற்று 4 பாருங்க. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார்னு சொன்னாலே நமக்கு யாரு தான் வருவா? திருவிக்கா வந்துருவாரு. அப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்கிறது தப்பு. கூற்று 1, 3 சரி, 2, 4 தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 2, 4 தவறுனா ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். 94க்கு டி. அடுத்தது 95 பாருங்க. தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபம் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கூறியவர் யார்? யாரு சொல்லியிருப்பா அப்படின்னா கார்ல் சேகன் தான் சொல்லியிருப்பாரு. வேற யாருமே இதுல வரமாட்டாங்க. 95க்கு ஆன்சர் ஏ.
அடுத்தது 96 பாருங்க, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. தமிழர் வளர்த்த அழகு கலைகள்னு சொல்லி மயிலை சீனி வேங்கடசாமி சொன்ன விஷயங்களை ஒரு பாராள கொடுத்துருப்பாங்க. அழகு கலைக்கு வேற பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பெயர்கள் கொடுத்துருப்பாங்க? இன்கலை, நட்கலை, கவின்கலை அப்படின்னு சொல்லி அழகு கலைக்கு 3 பெயர்கள் கொடுத்துருப்பாரு மயிலை சீனி வேங்கடசாமி. நாடக கலைங்கிறது வராது, இதுதான் தவறு, மற்ற எல்லாம் சரி. அப்போ பொருந்தாத சொல் எதுதான்? ஆப்ஷன் பி தான். 96க்கு வினாயன் 96க்கு ஆன்சர் பி. அடுத்தது வினாயன் 96 பாருங்க, 97 பாருங்க, பொறுத்துக. உலக புத்தக நாள், மகளிர் நாள்னு சொல்லி சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இந்த நாட்களை டேட்டோட பொருத்திடுவோம். முதல்ல உலக புத்தக தினம் எப்ப? ஏப்ரல் 23. ஆன்சர் ஏப்ரல் 23. அடுத்தது மகளிர் தினம் நமக்கு தெரியும், மார்ச் 8 தான். இதுக்கு 1 தான் ஆன்சர் வரும். தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19. 4 மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. அப்ப 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர் 97க்கு. வினாயன் 98 பாருங்க, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என கூறியவர் யார்? இதுல சில ஆசோலேஷன் வரும், பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு சொல்லி. வந்தனை நிந்தனை செஞ்சது பாரதியார்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம்னு சொன்னது பாரதியார் தான். 98க்கு ஆன்சர் ஏ. அடுத்தது வினாயன் 99 பாருங்க, துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமச்சந்திர கவிராயர் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படின்னு சொல்லி தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நகைச்சுவா சொல்லியிருப்பாரு. அதை படிக்கும்போது, அந்த பாட்டை படிக்கும்போது காமெடியா இருக்கும். அப்ப துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாரு தான்? ராமச்சந்திர கவிராயர் தான். அப்ப 99க்கு டி. அடுத்தது வினாயன் 100 பாருங்க, கடைசி. கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வருஷம் தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப 1921 தான் சரி. நமக்கு கொடுத்துருக்கிறது 1920ன்னு கொடுத்துருக்காங்க, அது முற்றிலுமா தவறு. சரி, அடுத்தது கூற்று 2, குஜராத்தில் வாழ்ந்த காலத்திலேயே தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக காந்தியடிகள் கூறினார்னு இருக்கு. குஜராத்தில் வாழ்ந்தப்ப அவர் கத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரு, தென்னாப்பிரிக்காவுக்கு போனப்பதான் அவர் கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப குஜராத்னு இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்தது கூற்று 3, ஊவேசா எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் கையேடு யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜியு போப் தான் எழுதியிருப்பாரு. ஊவேசா எழுதியிருக்க மாட்டாரு. தமிழ் கையேடு கொடுத்துருக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் தவறா கொடுத்துருக்காங்க. சரி, கூற்று 4 பாருங்க, 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு ஊவே சாமிநாதர் தலைமை வகித்தார்னு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் இடம் எல்லாமே கரெக்டு. ஆனா தலைமை வகித்தது ஊவேசா இருந்திருக்க மாட்டாரு. தலைமை வகித்தது காந்தி தான் தலைமையில இருந்திருப்பாரு. வரவேற்பு குழு தலைவராக தான் நம்மளுடைய ஊவேசா வரவேற்பு குழு தலைவராக தான் இருந்திருப்பாரே தவிர்த்து அவர் தலைமையெல்லாம் தாங்கியிருக்க மாட்டாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். அப்ப இந்த இடத்துல எதெல்லாம் எடுக்கலாம்? எல்லாமே தவறு தான். அப்ப வினாயன் 100க்கு என்னப்பா ஆன்சர்? 4 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு அப்படிங்கிறதுனால அனைத்தும் தவறு. 100க்கு டி. 100 வினாக்களுக்குமான விளக்கமான வீடியோவை நம்ம இந்த காணொலியில பார்த்துட்டோம். மாணவர்கள் எல்லாரும் கண்டிப்பா இந்த ஒரு தடவை செக் பண்ணுங்க. நீங்க எந்த ஆன்சர் சரியா பண்ணிருக்கீங்க, எது பிழையா பண்ணிருக்கீங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, நம்ம ஓல்டு புக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கணும். நியூ புக்கு எல்லாமே படிச்சிருப்போம். ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இந்த இலக்கணம்லாம் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் படிச்சுட்டு அது எல்லாமே ஈஸி தான். இந்த தேர்வுக்குரிய பிழையான கொஷினை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்த தேர்வுக்கு இன்னும் ஆழமாக படிக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி செஞ்சு அடுத்த டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.